திருநெல்வேலி சீமையில முத்துநகர் நடுவினில திருநெல்வேலி சீமையில முத்துலாபுரத்தினில அற்புதராய் ஆட்சி செய்யும் அன்பர் யாரு இந்த ஊர்வலகம் போற்றும் எங்க செபஸ்தியாரு செபஸ்தியாரே புனித செபஸ்தியாரே செபஸ்தியாரே புனித செபஸ்தியாரே இல்லை என்று வந்தவர்க்கெல்லாம் அள்ளி கொடுக்கும் வள்ளல் அவர் தொல்லை துன்பம் துயரம் நீக்கி வாழ்வு கொடுக்கும் வல்லவர் பாரு இல்லை என்று வந்தவர்க்கெல்லாம் அள்ளி கொடுக்கும் வள்ளல் அவர் தொல்லை துன்பம் துயரம் நீக்கி வாழ்வு கொடுக்கும் வல்லவர் பாரு அவரை நினைச்சு வேண்டுத செய்தா வேண்டுவரம் தந்திடுவாரு அவரை நினைச்சு வேண்டுத செய்தா வேண்டுவரம் தந்திடுவாரு கொடியேற்றிடுவோம் பறைசாற்றிடுவோம் இந்த பூவுலகில் அவர் ஜபத்தினாலே ஜெயிக்க வைத்த செபஸ்தியாரே செபஸ்தியாரே ஜெனித்த இயேசு ஜென்ம பாவம் செய்த நம்மை கழுவினாரே ஜபத்தினாலே ஜெயிக்க வைத்த செபஸ்தியாரே செபஸ்தியாரே ஜெனித்த இயேசு ஜென்ம பாவம் செய்த நம்மை கழுவினாரே பாவியாலே பாய்ந்த அன்பும் ஆவி நீக்க ஆகவில்லை பாவியாலே பாய்ந்த அன்பும் ஆவி நீக்க ஆகவில்லை பட்ட மரத்தை துளிர்க்க வைத்து புனிதரென்று நிரூபித்தாரே பட்ட மரத்தை துளிர்க்க வைத்து புனிதரென்று நிரூபித்தாரே புனிதரென்று நிரூபித்தாரே ஜபத்தினாலே ஜெயிக்க வைத்த செபஸ்தியாரே செபஸ்தியாரே ஜெனித்த இயேசு ஜென்ம பாவம் செய்த நம்மை கழுவினாரே தேவ அன்னை தெய்வமரியின் பாவமற்ற பரமசுதனை தேவ அன்னை தெய்வமரியின் பாவமற்ற பரமசுதனை நாவில் நீங்கா நாமம் பாடி சாட்சி பகர்ந்த சந்தம் நீரே நாவில் நீங்கா நாமம் பாடி சாட்சி பகர்ந்த சந்தம் நீரே சாட்சி பகர்ந்த சந்தம் நீரே ஜபத்தினாலே ஜெயிக்க வைத்த செபஸ்தியாரே
செபஸ்தியாரே ஜெனித்த இயேசு ஜென்ம பாவம் செய்த நம்மை கழுவினாரே. ஜபத்தி கண்ணியருக்கு முடியாலை கருணையாலே கடவுளேதன் திருமகனை கதிர்ந்தாரே. சென்னிமுடி மன்னர் குல கரத்தினாலே தேனுலகோர் துதி புரியும் புறத்தினாலே பன்னிரு அப்போஸ்தலருக்கு ஞானத்தாலே பரமதிரு சபைதனிலை பாவிப்பானே எப்பொழுதும் தயை புரியும் மரியம்மானே எம்மருமை தாயாரே வணங்குகிறோம். நித்ய ஸ்துதிக்குரிய கருணை நாதர்க்கே எத்திசையும் புகழை சாற்றிடுவோம் வாருமே. நித்ய ஸ்துதிக்குரிய கருணை நாதர்க்கே எத்திசையும் புகழை சாற்றிடுவோம் வாருமே. நித்ய ஸ்துதிக்குரிய நற்கருணை நாதர்க்கே எத்திசையும் புகழை சாற்றிடுவோம் வாருமே. அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். பெரும் தண்ணீரை திராட்சைரசமாய் மாற்றினார் அதிசயம். பெரும் தண்ணீரை திராட்சைரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். புயல் காற்றை தம் ஆணையாலே அடக்கினார் அதிசயம். புயல் காற்றை தம் ஆணையாலே அடக்கினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார்.
அற்புதமான ஒரு நாள், அதிசயமான ஒரு நேரம் இது. மாதத்தின் கடைசி வெள்ளி மட்டுமல்ல, இந்த வருடத்தின் 2024 வருடத்தின் கடைசி வெள்ளியும் கூட. ஆக இந்த வருடத்தின் கடைசி வெள்ளியாகி இந்த ஒரு நாளிலே வலிமையான ஆண்டவருக்கு முன்னதாக நம்முடைய விண்ணப்பங்களை வலிமையாக ஏறெடுக்கக்கூடிய பெனிதி இருக்கக்கூடிய புனித செபஸ்தியாரின் திருத்தலத்தில் ஆண்டவருக்கு முன்னதாக நாம் எழுந்தால் படையிட்டு கொண்டிருக்கிறோம். என்ற ஒரு மகிமையான ஒரு காரியம் என்று பாருங்கள். எவ்வளவு ஆசீர்வாதமான ஒரு காரியம். இந்த வருடத்தின் கடைசி நாளிலே நம்முடைய முத்துலாபுரம் புனித செபஸ்தியாரின் திருத்தலத்தில் அமர்ந்திருப்பது என்பது, முழந்தால் படியிட்டு ஜபித்துக் கொண்டிருப்பது என்பது எவ்வளவு ஆசீர்வாதமான காரியம் என்று பாருங்கள். ஆகவே இந்த ஒரு நாளை, இந்த வருடத்தின் கடைசி வெள்ளியாகி இந்த ஒரு நாளிலே நம்பிக்கையோடு நம்முடைய புனிதரின் திருத்தலத்தை தேடி வந்திருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரின் வாழ்வையும் இந்த நற்கருணை ஆண்டவர் சிறப்பான விதத்திலே மாற்றும்படியாக ஒப்புக் கொடுங்கள். திருப்பாடல் புத்தகம் 118 அதிகாரம் 24 வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாளிதமே ஆர்ப்பரிப்போம் என்று அகமகிழ்வோம் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே ஆண்டவர் தாமே உங்களுக்காக எனக்காக தோற்றுவித்திருக்க உண்டாக்கி இருக்கக்கூடிய இந்த வருடத்தின் கடைசி வெள்ளியாகி இந்த ஒரு நாளிலே நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். இந்த ஒரு நாள் நம் ஒவ்வொருவரின் வாழ்விலும் ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாக, ஒரு வெற்றியின் நாளாக மாறும்படியாக இந்த ஒரு வேளையில் நம்மை படைத்த ஆண்டவருக்கு முன்னதாக நாம் ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவரை புகழும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த தொடக்க வேளை என்பது, இந்த ஆராதனை துவக்க வேளை என்பது நற்கருணை ஆண்டவரை புகழ்ந்து பாடும்படியான ஒரு வேளை. நற்கருணை ஆண்டவரை பாடல் மூலமாக ஏற்றக்கூடிய, அவரை ஆராதிக்கக்கூடிய அற்புதமான ஒரு நேரம் இது. திருப்பாடல் 34 அதிகாரம் முதல் வசனம் சொல்லுகிறது, ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், எப்போதும் ஆண்டவரது புகழ் என் நாவில் ஒலிக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், எப்போதும் அந்த ஆண்டவரது புகழ் என் நாவில் ஒலிக்கட்டும் என்று சொல்லப்படுகிறது. கடைசி சங்கீதம் 150 சங்கீதம் 6 வசனம் சொல்லுகிறது, அனைத்து உயிர்களே ஆண்டவரை போற்றிடுங்க. இந்த ஆண்டவரை தான் நம்முடைய புனிதர் தன் வாழ்க்கையை முழுவதுமாய் போற்றினார். தன் வார்த்தையின் மூலமாக, தன் வாழ்க்கையின் மூலமாக, எடுத்துக்காட்டான வாழ்க்கையின் மூலமாக, விசுவாசமுள்ள வாழ்க்கையின் மூலமாக இந்த ஆண்டவரை புகழ்ந்தேத்தினார். இந்த ஆண்டவருக்காக தன் வாழ்க்கையை வாழ்ந்தார். இந்த ஆண்டவருக்காக தன் ரத்தம் சிந்தினார். தன் உயிரை கையளித்த புனிதர் நம்முடைய புனிதர், இவருக்காக. ஆகவே நம்முடைய புனிதர் யாருக்காக வாழ்ந்தாரோ, யாருக்காக தன் ரத்தத்தை சிந்தினாரோ, யாருக்காக தன் வாழ்வை முழுவதுமாய் கையளித்தாரோ, அந்த ஆண்டவருக்கு முன்னதாக நாம் நின்று கொண்டிருக்கிறோம். ஆகவே அந்த ஆண்டவரை, நம்மை படைத்த ஆண்டவரை, நம்மை பாதுகாத்து வரக்கூடிய ஆண்டவரை நம் ஒவ்வொருவரும் இப்பொழுது வாயார புகழும்படியாக அழைக்கப்படுகிறோம். எசாயா புத்தகம் 54 அதிகாரம் 17 வசனம் சொல்லுகிறது, உங்களது நாவு ஆண்டவருக்காக எழுகின்ற பொழுது உங்களுக்கு எதிராக எழக்கூடிய அத்தனை நாவுகளையும் ஆண்டவர் அடக்கி விடுவார் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஒரு நாளிலே உங்களது நாவு இந்த ஆண்டவருக்காக எழும்புகின்ற பொழுது, உங்களது நாவின் மூலமாக இந்த ஆண்டவரை புகழ்ந்து ஏற்றுகின்ற பொழுது, உங்களுக்கு எதிராக எழக்கூடிய அத்தனை நாவுகளையும் இந்த ஆண்டவர் அடக்கி விடுவார். அல்லேலூயா. ஆகவே இந்த ஒரு நாளிலே இந்த நற்கருணை ஆண்டவரை நாம் ஒவ்வொருவரும் புகழ்ந்து பாடும்படியாக அழைக்கப்படுகிறோம். சங்கீதம் 119 164 வசனத்தில் வாசிக்கிறோம், தாவீதரசர் ஒவ்வொரு நாளும் 7 முறை இந்த ஆண்டவரை புகழ்வாராம். ஒவ்வொரு முறையும் 7 முறை அவர் ஆண்டவரை புகழ்வாராம். நம்முடைய கிறிஸ்துவ துறவிகள் ஒவ்வொரு நாளும் 8 முறை ஆண்டவரை புகழ்வார்களாம். ஆண்டவரை புகழ்வது எவ்வளவு மதுரமானது என்று உணர்ந்து கொள்ளுங்கள். சங்கீதம் 92 முதல் வசனம் சொல்லுகிறது, ஆண்டவரை புகழ்ந்து பாடுவது எவ்வளவு நல்லது என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த ஒரு நாளிலே நம் அனைவரும் ஆண்டவருக்கு முன்னதாக எழுந்து நின்று ஆண்டவரது நாமத்தை நாம் ஏற்றவிருக்கிறோம். ஆண்டவரது பெயரை சொல்லி பாட இருக்கிறோம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம் என்ற பாடலை பாடு. இந்த ஒரு வேளையில் நாம் ஒவ்வொருவரும் இந்த நற்கருணை ஆண்டவரை புகழும்படியாக அழைக்கப்படுகிறோம்.
ஆகவே ஆண்டவர் தாமே, இந்த நற்கருணை ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருவரின் வாழ்வையும் எழுப்பும்படியாக, ஒருவேளை உங்களது கடந்த கால வாழ்க்கையில் நீங்கள் கீழே விழுந்து கிடக்கலாம், தொழில் காரியங்கள்ல முடமாகி போயிருக்கலாம், எழுந்து நடக்க முடியாமல் இருக்கலாம். இந்த ஒரு நாளில் இருந்து நம்முடைய புனிதரின் வேண்டுதல் மூலமாக இந்த ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரின் வாழ்வையும், ஒவ்வொருவரின் தொழிலையும், ஒவ்வொருவரின் குடும்பத்தையும் அவர் எழுப்பி விடும்படியாக இந்த நற்கருணை ஆண்டவருக்கு முன்னதாக நாம் எழுந்து நிற்போம். நற்கருணை ஆண்டவருக்கு முன்னதாக எழுந்து நின்று இயேசுவின் நாமம் என்ற பாடலை பாட இருக்கிறோம். இயேசுவின் நாமம் இனிதான ஒரு நாமம், அது மதுரமான ஒரு நாமம், அது பேய்களை ஓட்டக்கூடிய ஒரு நாமம், வல்லமையான ஒரு நாமம், விடுதலை அளிக்கக்கூடிய ஒரு நாமம். உங்களது நோயிலிருந்து, உங்களது தொல்லைகளில் இருந்து, உங்களது அனைத்து விதமான கடன் பாரங்களிலிருந்து விடுதலை அளிக்கக்கூடிய நாமம் இயேசுவின் நாமம். அந்த ஒரு நம்பிக்கையோடு இப்பொழுது நாம் பாடவிருக்கிறோம். எந்த ஒரு நபரெல்லாம் வாய் திறந்து ஆண்டவரை புகழ்கிறார்களோ அந்த நபர்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் வரக்கூடிய நாட்களிலே வாக்களிப்பதா வழங்குவதாக அவர் வாக்களிக்கிறார். இந்த புகழ்ச்சி என்பது ஆண்டவரை பாடுவது என்பது நம் ஆண்டவருக்கு கொடுப்பது. ஆண்டவருக்கு நாம் எதை கொடுக்க முடியும்? நம்முடைய நாவிலிருந்து எழும்பக்கூடிய, நாவிலிருந்து எழக்கூடிய பாடலை, புகழ்ச்சி பாடலை இந்த ஆண்டவருக்கு நாம் கொடுக்க முடியும். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் எந்த ஒரு வேளையில் இந்த ஆண்டவருக்கு கொடுப்பதற்காக நம்முடைய நாவின் பாடலை, புகழ்ச்சி பாடலை ஆண்டவருக்கு கொடுக்கவிருக்கிறோம். புகழ்ச்சி என்பது நாம் ஆண்டவருக்கு கொடுப்பது, விண்ணப்பம் என்பது ஆண்டவர் நமக்கு கொடுப்பது, விண்ணப்பம் என்பது ஆண்டவர் நமக்கு கொடுப்பது, புகழ்ச்சி என்பது நாம் ஆண்டவருக்கு கொடுப்பது. அப்ப எந்த ஒரு நபர் ஆண்டவருக்கு கொடுக்கிறாரோ அந்த நபருக்கு தான் ஆண்டவர் நிச்சயமாக கொடுப்பார். ஆகவேதான் சொன்னார் ஆண்டவர், கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆகவே இந்த ஒரு நாளில் எந்த ஒரு நபரெல்லாம் ஆண்டவருக்கு கொடுக்கிறார்களோ, ஆண்டவருக்கு தங்களது புகழ்ச்சி ஆராதனையை கொடுக்கிறார்களோ அந்த நபர்களுக்கு வேண்டிய விண்ணப்பத்தை, வேண்டிய ஜெபத்தை ஆண்டவர் நிச்சயமாக வழங்குவார் என்ற நம்பிக்கையோடு நம் அனைவரும் சேர்ந்து இயேசுவின் நாமம் என்ற பாடலை பாடும்படியாக இருக்கிறோம். இந்த ஒரு வேளை நம் ஒவ்வொருவரின் உள்ளத்தையும் இந்த நற்கருணை ஆண்டவர்வால் எழுப்பக்கூடிய ஒரு நேரம். அண்ணாவை போல, பழைய ஏற்பாட்டு அண்ணாவை போல தன் உள்ளத்தை ஆண்டவருக்கு முன்னதாக கொட்டி உயர்த்தி அண்ணாவை போல இந்த ஒரு வேளையில் நம் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு முன்னதாக நம்முடைய உள்ளத்தை உயர்த்தும்படியாக இருக்கிறோம். ஒருவேளை விருப்பமுள்ள நபர்கள் ஆண்டவருக்கு முன்னதாக தங்கள் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை புகழ்ந்தேத்தல மோசையை போல, விடுதலை போல புத்தகம் 17வது அதிகாரம் 15வது வசனம், தன் கரங்களை ஆண்டவருக்கு முன்னதாக உயர்த்தி ஜெபித்த மோசையை போல நம்ம ஒவ்வொருவரும் நம்முடைய கரங்களை உயர்த்துவதற்காக அழைக்கப்படுகிறோம். தூபமானது ஆண்டவரை நோக்கி எழும்புவதை போல இந்த ஒரு வேளையில் நம் ஒவ்வொருவரின் உள்ளத்தில் இருக்கக்கூடிய புகழ்ச்சியின் மூலமாக ஒவ்வொருவரின் ஜபங்களும், ஒவ்வொருவரின் வேண்டுதலும் விண்ணை நோக்கி எழும்பும்படியாக இந்த ஒரு வேளையில் நம் அனைவரும் எழும்பி நின்றபடி இயேசுவின் நாமம் என்ற பாடலை பாடி இந்த ஆண்டவரை புகழ்வோம். இந்த ஆண்டவருக்கு நம்மிடம் உள்ளதை கொடுப்போம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 13வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது, ஆண்டவருக்கு வழங்கக்கூடிய மிக மேலான, கொடுக்கக்கூடிய மிக மேலான உன்னதமான பலி என்றால் நம் உதட்டிலிருந்து எழும்பக்கூடிய புகழ்ச்சி பலி என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த ஒரு வேளையில் ஆண்டவருக்கு மிகவும் பிடித்தமான, பிரியமான பலியாகிய அந்த புகழ்ச்சி பலியினை இந்த பாடல் வழியாக நம் ஆண்டவருக்கு வழங்குவோம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். எல்லோருவாய் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயம் அதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். பாவத்தை போக்கும், பயம் அதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். பாவத்தை போக்கும், பயம் அதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்களிக்கும். எல்லோருமாய் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம்.
வீசிடும் நாமம் பரிமள தைலமும் இயேசுவின் நாமம் பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்ல நாமம் என்ப நாமம் இயேசுவின் நாமம் எல்லோரும் சேர்ந்து ஆண்டவரை புகழ்ந்தேத்துவோம். இது ஆண்டவரை புகழும்படியான ஒரு நேரம். வாய் திறந்து நம்மை படைத்து ஆண்டவரை புகழும்படியான ஒரு நேரம். எந்த ஒரு நபரெல்லாம் இந்த ஒரு வேளையில் புகழ்ச்சியின் மூலமாக தங்களையே முழுவதுமாய் ஆண்டவருக்கு கொடுக்கிறார்களோ அந்த நபர்களின் விண்ணப்பங்களுக்கு அவர் பதில் கொடுக்கும்படியாக இருக்கிறார். அந்த நபர்களுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்கும்படியாக இருக்கிறார். அந்த நபர்களுக்கு ஆண்டவர் குணம் அளிக்கும்படியாக இருக்கிறார். ஒரு பெரிய அற்புதத்தை வரக்கூடிய நாட்களில் ஆண்டவர் செய்யும்படியாக இருக்கிறார். எல்லோரும் இனிதான நாமம் இணையில்ல நாமம் என்ப நாம். அதே வரிகளை இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்ல நாமம். மீண்டுமா இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்ல நாமம் என்ப நாம். மீண்டுமா இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்ல நாமம் என்ப நாமம். 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 இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. புனித செபஸ்தியாரே வாழ்க, புனித செபஸ்தியாரே வாழ்க. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். இயேசு வல்லவர், இயேசு வல்லவர். இயேசு கிருபை உள்ளவர், இயேசு கிருபை உள்ளவர். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். இயேசுவே மீட்பர், இயேசுவே மீட்பர். இயேசுவே எல்லாம், இயேசுவே எல்லாம். அப்படியே ஆண்டவருக்கு முன்னதாக அமர்ந்து கொள்வோம். நம் ஆண்டவர் இயேசுவில் மிக பிரியமானவர்களே, புனித செபஸ்தியாரின் அன்பு மக்களே, அப்ப இந்த ஒரு நாள் என்பது மிகவும் மகிமையான ஒரு நாள், மிகவும் ஆசீர்வாதமான ஒரு நாள். வருடத்தின் கடைசி வெள்ளி. இந்த வருடம் முழுவதுமாய் ஆண்டவர் நம்முடைய புனிதர் மூலமாக நம் ஒவ்வொருவரின் வாழ்வையும் அவர் பாதுகாத்து வந்திருக்கிறார். இந்த வருடம் முழுவதையும் ஆண்டவர் பலங்களிலே உங்கள் ஒவ்வொருவரின் வாழ்வையும் ஒவ்வொருவரின் குடும்பத்தையும் அவர் அந்த ஆண்டு முழுவதுமாய் ஆசீர்வதித்திருக்கிறார். அப்ப வருடத்தின் கடைசி நாளை நம்ம ஒவ்வொருவரும் நன்றி உணர்ந்த உள்ளத்தோடு நம்முடைய புனிதருக்கு முன்னதாக ஆண்டவருக்கு கொடுக்கும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். ஆகவே இந்த ஒரு நாளிலே நம் ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் நன்றி உணர்வோடு இந்த ஆண்டவருக்கு முன்னதாக இந்த வருடம் முழுவதின் ஆசீர்வாதங்களுக்காக நன்றியோடு வரக்கூடிய புதிய வருடத்தின் ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிப்பதற்காக நாம் குழுமி இருக்கிறோம். ஆகவே இந்த ஒரு நாள் ஒரு நன்றியின் நாள். அப்ப இந்த ஒரு நாளில் நம்ம ஒவ்வொருவரும் நம்முடைய புனிதர் வழியாக நம்முடைய ஆண்டவருக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவிக்கும்படியான ஒரு நாள். ஆகவே இந்த ஒரு நாளிலே அவரை தேடி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளாகி உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பல்வேறு நலன்களால் நிரப்பும்படியான ஒரு நாள். உங்கள் குடும்பங்களில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கட்டுகளாக இருக்கலாம், வேதனைகளாக இருக்கலாம், கடன் பாரங்களாக இருக்கலாம், கஷ்டங்களாக இருக்கலாம், அனைத்தையும் வரக்கூடிய புதிய ஆண்டிலே ஆண்டவர் அவிழ்க்கும்படியான தீர்க்கும்படியான ஒரு நாள். ஆகவே அந்த ஒரு நம்பிக்கையோடு இந்த ஒரு நாள் முழுவதுமாய் ஆண்டவருக்கு முன்னதாக நாம் நம்மையே முழுவதுமாய் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரை புகழ்வது என்பது அவ்வளவு மதுரமானது. ஆண்டவருக்கு முன்னதாக ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருப்பது என்பது இன்னும் ஆசீர்வாதமானது. அவரை நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். ஆண்டவருக்கு முன்னதாக நம்முடைய புனிதரின் திருத்தலத்தில் அமர்ந்திருப்பது என்பது அவ்வளவு ஆசீர்வாதம். இந்த ஒரு நாள் வரை நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் உயிரோடு வைத்திருப்பதை நமக்கு ஆண்டவர் வழங்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். அதுக்காக நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும்.
அப்ப பாருங்க, விவிலியம் முழுவதும் பல்வேறு இடங்களில் நம்ம ஒவ்வொருவரும் ஆண்டவரை புகழும்படியாக அழைக்கப்படுகிறோம், ஆண்டவரை போற்றும்படியாக அழைக்கப்படுகிறோம். சங்கீதம் 103 மிகவும் அற்புதமான ஒரு சங்கீதம், அற்புதமான ஒரு திருப்பாடல். அந்த சங்கீதம் 103 முழுவதுமாய் வாசிக்கின்ற பொழுது அந்த சங்கீதத்தில் எந்த ஒரு பகுதியிலும் எந்த ஒரு ஜெபமும் எந்த ஒரு விண்ணப்பமும் எழுப்பப்படவில்லை. அந்த சங்கீதம் முழுவதும் ஆண்டவரை புகழும்படியான, ஆண்டவரின் இரக்கத்தை வெளிப்படுத்தும்படியான ஒரு சங்கீதம். நம்மெல்லாம் பாருங்க, நம்மெல்லாம் ஜெபிக்கும் போது முதல்ல என்ன வரும் அப்படின்னா, முதல்ல விண்ணப்பம் தான், முதல்ல வேண்டுதல், எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு தான். ஆனா நம்முடைய ஜெபங்கள்ல ஏதோ முதன்மையாக இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவரை புகழ்வது, ஆண்டவருக்கு நன்றி சொல்வது, அதுதான் ஜெபத்துல முக்கியமா இருக்கணும். அப்ப எந்த ஒரு நபரெல்லாம் ஆண்டவருக்கு தங்கள் ஜெபங்களில் தங்கள் வாழ்க்கையில் நன்றிகளை சொல்லுகிறார்களோ அந்த நபர்களை ஆண்டவர் மகிமைப்படுத்துகிறார். நன்றி சொல்லக்கூடிய பிள்ளைகளை ஆண்டவர் கனம் பண்ணுகிறார், அவர்களை ஆண்டவர் மகிமைப்படுத்துகிறார். அப்ப இந்த ஒரு நாள்ல நம்ம ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு நன்றிகளை தெரிவிக்கின்ற பொழுது வரக்கூடிய நாட்களில் நம்ம ஒவ்வொருவரின் வாழ்வையும் ஆண்டவர் மகிமைப்படுத்த விரும்புகிறார். அப்ப சங்கீதம் 103 அந்த முதல் 2 வசனங்களை நான் ஜெபிக்க நீங்க எல்லாம் சத்தமா ஜெபிக்க போறீங்க. அந்த சங்கீதம் 103 நான் சொன்னது போல அது முழுவதுமாய் ஆண்டவரை புகழும்படியான ஒரு சங்கீதம். அந்த சங்கீதத்தில் எந்த இடத்திலும் எந்த ஒரு விண்ணப்பமும் எந்த ஒரு வேண்டுதலும் வைக்கப்படவில்லை என்பது விவிலிய அறிஞர்களின் கூற்றாக அமைகிறது. அப்ப சங்கீதம் 103 அந்த முதல் 2 வசனங்கள் எல்லாம் சத்தமா சொல்லலாமா? என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உள்ளமே அவரது திரு பெயரை ஏத்திடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. நம்ம ஒவ்வொருவரும் ஆண்டவரை புகழும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம், ஆண்டவரை புகழும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். அப்ப இந்த ஒரு நாள்ல நம்ம ஆண்டவரை புகழ்வதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஆண்டவரை புகழ்வதற்கு எனக்கு ஒண்ணுமே கிடையாது, ஆண்டவருக்கு நன்றி சொல்றதுக்கு ஒண்ணுமே எனக்கு நடக்கல அப்படின்னு எந்த நபரும் சொல்ல முடியாது, அப்படிதானே? அப்ப வருடம் முழுவதும் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரின் வாழ்க்கையில பலவிதமான காரியங்களை ஆண்டவர் செய்திருக்கலாம். அதான் பாருங்க, திருப்பாடல் 100வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, நன்றியோடு ஆண்டவர் தம் திரு வாயில்களில் நுழையுங்கள் என்று சொல்லப்படுகிறது. சங்கீதம் 104 என்ன சொல்லுது? நன்றியோடு ஆண்டவர் தம் திரு வாயில்களில் நுழையுங்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்ப ஆண்டவர் ஆலய வளாகத்துல வருகின்ற பொழுதே நம்மெல்லாம் ஆண்டவரே மக்கு நன்றி, செபஸ்தியரே மக்கு நன்றி அப்படின்னு சொல்லணும். எந்த ஒரு நாள்ல என்னை அழைத்து வந்திருப்பதற்காக ஆண்டவரே மக்கு நன்றி என்ற ஒவ்வொருவரும் உள்ளத்துல நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும். அதான் பாருங்க, திருப்பாடல் 116 12வது வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக நான் என்ன கைமாறு செய்ய முடியும்? பாருங்க, ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் என்ன கைமாறு செய்ய முடியும்? சங்கீதம் 116 12. அது அழகான ஒரு பழமையான பாரம்பரியமான பாடல் பாடுகிறது, ஒரு நாளில் நீர் செய்த நன்மைகளை சொல்ல நினைத்தால், அடுத்து என்ன வரும்? இந்த சத்தமே வர மாட்டுக்கு பாட்டு கிளாஸ்ல இருந்து, என் வாழ்நாளே போதாதையா. பாருங்க, அப்ப நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு செய்திருக்கக்கூடிய, ஒரு நாளில் செய்திருக்கக்கூடிய காரியங்களை சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்நாளே போதாது. அத்துணை அளவுக்கு ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் நன்மையான காரியங்களை செய்திருக்கிறார். அதான் பாருங்க, திருப்பாடல் 66வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, நம்மை உயிரோடு வைத்திருப்பவர் அவரே, நம்மை உயிரோடு வைத்திருப்பவர் அவரே என்று சொல்லப்படுகிறது. இதைவிட மேலான ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு வழங்க முடியாது. அப்ப இந்த ஒரு நாள் வரை, இந்த ஒரு நேரம் வரை
நம்ம ஒருவரும் ஆண்டவருக்கு முன்னதாக உயிரோடு இருப்பதே ஆண்டவர் நமக்கு செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். பாருங்க, கிறிஸ்டியன் பெர்னார்ட் அப்படின்னு மிகச்சிறந்த ஒரு மருத்துவர். அவர் அழகான ஒரு சம்பவத்தை ஒரு பாடம் மூலமாக பதிவு செய்கிறார். அவர் எழுதிய ஒரு பாடத்தில் என்ன சொல்றார் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம உயிரோடு இருப்பதற்கே நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லணுமா? எதுக்கு நன்றி சொல்லணுமா? செலிப்ரேட் தட் யூ ஆர் அலைவ். நீ இன்னைக்கு உயிரோடு இருப்பதை உன் வாழ்க்கையில் கொண்டாடு. ஆமாவா இல்லையா? நிறைய பேருக்கு அந்த ஒரு கொண்டாட்டம் கூட இல்லை. எனக்கு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார்? ஒண்ணுமே பண்ணலையே. இந்த வருஷத்துல நிறைய கஷ்டங்கள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. இந்த வருஷத்துல நான் கேட்டது ஒன்னையும் ஆண்டவர் கொடுக்கல அப்படின்னு பேசுறீங்களா? இன்னைக்கு வரை நீங்கள் ஒவ்வொருவரும் உயிரோடு இருப்பதை ஆண்டவர் உங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். செலிப்ரேட் தட் யூ ஆர் அலைவ். நீ உயிரோடு இருப்பதை கூட நீங்க என்ன செய்யணுமா? கொண்டாட வேண்டுமா? that we are இன்னைக்கு நம்ம இருப்பதே ஆண்டவருடைய பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்ப இந்த ஒரு நாள் வரை நம்ம ஒருவரும் ஆண்டவருக்கு முன்னதாக உயிரோடு இருப்பதை ஆண்டவர் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். யாரு திரும்ப ஆண்டவருக்கு நன்றி சொல்ல மாட்டா? யாரு குறைகளையே பார்க்கிறாங்களோ அவங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்ல முடியாது. அப்படித்தானே? அப்ப இந்த ஒரு நாள்ல, கடைசி நாள்ல ஆண்டவர் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், உன்னை பார், உள்ளதை பார். உன்னை பார், உள்ளதை பார். அப்ப இந்த ஒரு நாள்ல எந்த ஒரு நபரெல்லாம் அவர்களை பார்க்கிறார்களோ, அடுத்தவரை பாராது தங்களை பார்க்கிறார்களோ, அவர்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல முடியும். உள்ளதை பார். எந்த ஒரு நபரெல்லாம் தங்கள் உள்ளதை பார்க்கிறார்களோ அவர்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல முடியும். எதை பார்க்க கூடாது? இல்லாததை பாராதே, உள்ளதை பார். உன்னிடம் உள்ளதை பார், உன்னை பார், அடுத்தவரை பாராதே. அடுத்தவன் பெரிய வீடு கட்டி இருக்கிறானே அதை பார்க்காத. இப்ப உனக்கு வீடு கொடுத்திருக்கிறார் ஆண்டவர், அதை பாரு. அடுத்தவனை பார்க்காத. நம்ம ஆட்கள் எப்போதும் அடுத்தவனை பார்த்தே பழக்கப்பட்ட ஆட்கள். நம்ம தலை எப்போதும் பார்த்தீங்கன்னா அப்படியே அண்ணாந்து பார்க்கக்கூடிய தலை. அப்படியே எப்போதுமே சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா அப்படி ஒட்டக மாதிரி அண்ணாந்தே பார்ப்பாங்க. அதான் சில பேர் தலை ஒட்டக தலை மாதிரி ஆயிரும். ஒட்டக செவிங்க தலை மாதிரி என்ன செய்யும்? அப்படியே ஒய்யாறு அண்ணாந்து பார்ப்பாங்க. அடுத்தவங்களை பார்ப்பாங்க, அடுத்த வீட்டை பார்ப்பாங்க, அடுத்த காரை பார்ப்பாங்க, அடுத்தவங்க பொண்டாட்டியை பார்க்கறது எல்லாம் அப்படியே அண்ணாந்து பார்க்கறது. அந்த கல்யாண வீட்டு சாப்பாட்டுக்கு போனா பார்க்கலாம் நிறைய பேர் தான் இலைய பார்க்கறது இல்லை, அடுத்த இலையே பார்க்கறது. பக்கத்தில் உள்ளவன் என்னத்தெல்லாம் திங்கிறான் அதை பார்க்கறது. எப்போ உனக்கு இருக்கிறத எல்லாம் அப்புறம் அடுத்தவனை பார்க்குறான். நம்ம பிள்ளைங்க பரீட்சை எழுத போனா அவன் பேப்பரை பார்க்க மாட்டான், அடுத்தவன் பேப்பரை தான் பார்ப்பான். எதுக்கு? காப்பி அடிக்கிறதுக்கு. அப்ப அடுத்தவனை பார்க்கறதே பெரிய தப்பு. அடுத்தவனை பார்க்காத, அடுத்தவனோடு உன்னை ஒப்பிடாதே, அது பெரிய பாவம். அடுத்தவனோடு ஒப்பிடுறது பெரிய பாவம். அப்ப வாழ்க்கை என்பது யதார்த்தங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நிறைய பேருக்கு ஏற்றுக்கொள்ள முடியல. ஒரு சம்பவம் நடக்குதா, ஏற்றுக்கொள்ள முடியல. ஒரு நோய் வருகிறதா, ஏற்றுக்கொள்ள முடியல. ஒரு இழப்பு நடக்குதா, நம்மால ஏற்றுக்கொள்ள முடியல. அப்ப வாழ்க்கை என்பது யதார்த்தங்களை ஏற்றுக்கொள்வது. என்னைக்குமே வாழ்க்கை ஒன்று போல இருக்காது. ஒன்று போல இருக்குதா? எல்லாருக்கும் வாழ்க்கை ஒன்று போல இருக்காது. எல்லாருக்கும் எப்போதும் வாழ்க்கை ஒன்று போல இருக்காது. எல்லோருக்கும் வாழ்க்கையும் ஒன்று போல இருக்காது. எல்லாருக்கும் எப்போதும் வாழ்க்கையும் ஒன்று போல இருக்காது. ஒரு சிலருக்கு வாழ்க்கை ஏறுமுகம், ஒரு சிலருக்கு வாழ்க்கை இறங்கு முகம். ஒரு சிலருக்கு வாழ்க்கை எலவேட்டர்ல போற மாதிரி இருக்கும். எலவேட்டர் அப்படியே தூக்கி விடும், மேலே போகணும். சிலருக்கு மேலே தூக்கி விடும், சிலருக்கு டிராவலேட்டர் கீழே இறங்கணும். சிலருக்கு வாழ்க்கை என்ன செய்யும்? எப்படி இறங்கு முகமா இருக்கும். அப்ப இன்னைக்கு உங்களது வாழ்க்கை ஏறுமுகமா இருக்கலாம், நாளைக்கு இறங்கு முகமாகலாம். ஒருவேளை இன்னைக்கு உங்களது வாழ்க்கை இறங்கு முகமாக இருக்கலாம், நாளைக்கு ஏறுமுகமாக ஆகிடலாம். வாழ்க்கை என்பது மேடு பள்ளங்கள் நிறைந்த ஒரு பயணம். வாழ்க்கை ஒன்று போல இருந்த போர் அடிக்கும். யோசித்து பாருங்க, நம்ம வாழ்க்கையில நம்ம நினைக்கிறதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா வாழ்க்கை நல்லாவே இருக்காது. போரிங், வெரி போரிங். நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி எல்லாம் நடந்துச்சு அப்படின்னா வாழ்க்கையில ஒரு சுவராசியம் இருக்காது.
அப்ப நம்ம எதிர்பார்க்காத காரியங்கள் நடந்தாதான் வாழ்க்கை வாழ்க்கை, இல்லைன்னா வாழ்க்கை அது மண்ணாங்கட்டி தான். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்ம எதிர்பாராத சம்பவங்கள் கூட நடக்கும். வாழ்க்கையில அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளணும். சில ஆட்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த வயசானா கூட ஏற்றுக்கொள்ள முடியாது, வயசாயிற்று அப்படின்னு ஏற்றுக்கொள்ள முடியாது. தலையில ஒரு வெள்ளை முடி வந்துட்டு அப்படின்னா ஏற்றுக்கொள்ள முடியாது. உடனே என்ன அடிச்சு ஆகணும்? உடனே டை அடிச்சு ஆகணும். எதுக்கு? ஒரு வெள்ளை முடி வந்த போச்சு, ஐயோ வயசாகி போச்சு அப்படின்னு. சில இடங்கள்ல சில நேரங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு 70 வயசு 80 வயசு இருக்கும். அந்த வயதான நபரை கூட சின்ன பிள்ளை எப்படிதான் கூப்பிடணும்? தாத்தான்னு கூப்பிடக்கூடாது, அவ்வளவுதான். தாத்தான்னு கூப்பிட்டு அவ்வளவுதான், அந்த பிள்ளை தொலைஞ்சி. அப்ப 70 வயசு 80 வயசு இருந்தாலும் எப்படிதான் கூப்பிடணும்? எப்படி கூப்பிடணும்? மாமாவா? நல்ல அழகா சொல்லுங்க. அங்கிள்னு கூப்பிடணும். மாமான்னு கூப்பிட்டுறதாங்க யாரையும். எப்படி கூப்பிடணும்? அங்கிள்னு கூப்பிட்டு பாருங்க. அவர் முகத்துல 1000 வாட்ஸ் பல்ப் எரியும், அப்படியே பிரகாசம் அடிக்கும். 70 வயசு 80 வயசு ஆள அங்கிள் ஆன்டின்னு கூப்பிட்டு பாருங்க, சந்தோஷம் அவ்வளவு பூரிக்கும். அப்ப வயசான கூட நம்மால ஏற்றுக்கொள்ள முடியல. இந்த பெண்களை பாருங்க, எதுக்கு இன்னைக்கு அவங்களுக்குன்னே எல்லாம் வந்திருக்கு. அது ஃபேஷியலா இருக்கலாம், ப்ளீச்சிங்கா இருக்கலாம். எதுக்கு? எல்லாம் வயசை குறைக்கிறதுக்கு. இன்னும் சில இடங்கள்ல நமக்கு பார்த்து சிரிப்பா இருக்கும். 70 வயசு 80 வயசு பாட்டி கூட என்னதான் போட ஆசைப்படுது? சுடிதார் தான் போடுறதுக்கு ஆசைப்படுது. 70 வயசு 80 வயசு என்ன போட ஆசைப்படுது? சுடிதார். அப்ப வயசான நம்மால ஏற்றுக்கொள்ள முடியல. பாருங்க, வாழ்க்கையின் யதார்த்தங்களை நம்மால ஏற்றுக்கொள்ள முடியல. அப்ப இந்த ஒரு நாள்ல, இந்த வருடத்தின் கடைசி நாள்ல ஆண்டவர் சொல்லக்கூடியது, உள்ளதை ஏற்றுக்கொள், உன் வாழ்க்கையில இருப்பதை ஏற்றுக்கொள். என்ன செய்ய? இல்லாததை பார்க்காத, இருப்பதை ஏற்றுக்கொள். அதுதான் அந்த ஒரு நாள்ல ஆண்டவர் நமக்கு சொல்லக்கூடிய அருமையான ஒரு பாடம். அப்ப இந்த ஒரு நாள்ல நாம் ஆண்டவருக்கு முன்னதாக உயிரோடு இருப்பதே அவருடைய பெரிய ஆசீர்வாதம், அவருடைய பெரிய ஆசீர்வாதம். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வழங்கி இருக்கிற எல்லாமே அவருடைய ஆசீர்வாதம். அப்ப முதல்ல நம்ம உயிரோடு இருப்பதை ஆண்டவர் நமக்கு செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு காரியம். இரண்டாவதாக, வாட் வி ஹேவ், நம்ம வாழ்க்கையில எதெல்லாம் நமக்கு இருக்குதோ அதெல்லாம் அவர் கொடுத்தது. அதெல்லாம் யாரு கொடுத்தது? அவர் கொடுத்தது. ரோமியர்கள் எழுதிய திருமுகம் 9வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, மனிதர் உழைப்பதாலோ விரும்புவதாலோ எதுவும் ஆவதில்லை. அடுத்து என்ன சொல்லப்படுது? கடவுள் கடவுள் என்ன வசனம்? ஒரு வசனத்தை சொல்லி உடனே வேகம் எடுக்க வேண்டாமா? ரோமையர் 9:16, கடவுள் இரக்கம் காட்டுவதாலேயே எல்லாம் ஆகிறது. பாருங்க, மனிதர் உழைப்பதாலோ விரும்புவதாலோ எதுவும் ஆவதில்லை. ஒரு மனிதன் உழைக்கிறதுனால எதையும் சம்பாதிக்க முடியாது. அவன் பிரயாசப்படுறதுனால எதுவும் நடக்காது. யாருடைய இரக்கம் வேணும்? ஆண்டவருடைய இரக்கம் வேணும். அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நிறைய ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் கொடுத்திருக்கலாம். நல்ல குடும்பமாக இருக்கலாம், நல்ல வேலையாக இருக்கலாம், நல்ல தொழில் காரியமாக இருக்கலாம், நல்ல ஒரு வீடாக வாகனமாக எதுவும் இருக்கலாம். எல்லாம் இவர் கொடுத்த ஆசீர்வாதம், எல்லாம் இவர் கொடுத்த ஆசீர்வாதம். அப்ப இந்த ஒரு நாள்ல நம்ம ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு முன்னதாக ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு நன்றிகளை சொல்லும்படியாக அழைக்கப்படுகிறோம். 1 தெசலோனிக்கர் 5:18 அங்கு அழகாய் சொல்லப்படுகிறது, எல்லாவற்றிற்காகவும் எப்போதும் ஆண்டவருக்கு நன்றி கூறுங்கள். உங்க வாழ்க்கையில் என்ன செய்யணுமா? எப்போதும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணுமா? எது நடந்தாலும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அதான கஷ்டம். நல்லது நடந்த ஆண்டவருக்கு ஈஸியா தேங்க்யூ ஜீசஸ்ன்றீங்க, எப்படித்தானே? உங்க குடும்பத்துல உங்க வாழ்க்கையில ஒரு கெடுதி நடக்கட்டும், தேங்க்யூ ஜீசஸ்ன்னு சொல்லி பழகுங்க. உங்க வாழ்க்கையில எது நடந்தாலும் எல்லாவற்றிற்காகவும் எல்லா வேளைகளிலும் ஆண்டவருக்கு நன்றிகளை தெரிவியுங்கள். என்ன செய்யணும்? உங்க வாழ்க்கையில எப்போதும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லப்பட, நல்லதா கெட்டதா, தேங்க்யூ ஜீசஸ். யோபுவின் வாழ்க்கையில பாருங்க, யோபுவின் வாழ்க்கையை வாசிக்கின்ற பொழுது யோபு புத்தகம் 1 அதிகாரம் 21வது வசனத்தை நீங்க வாசித்தீங்க அப்படின்னா
யோபுவின் தொடக்க நாட்கள்ல அவன் தன் ஐஸ்வர்யங்களுக்கு மத்தியிலே, செல்வ செழிப்புக்கு மத்தியிலே அவன் ஆண்டவரை தேடினான். யோபு தன் வாழ்க்கையில எப்போதும் ஆண்டவரை விட்டு விலகவில்லை. அவன் தன் வாழ்க்கையை முழுவதுமாய் ஆண்டவரை இறுக பற்றி கொண்டான். அப்ப செல்வங்களுக்கு மத்தியில் ஆண்டவரை தேடினான். அப்புறம் என்ன ஆகுது? வாழ்க்கையில ஒவ்வொன்றையா இழக்கிறான். சொத்து சுகங்களை இழக்கிறான், தன் உடல் நலனை இழக்கிறான், உறவுகளை இழக்கிறான். அனைத்தையும் இழந்த ஒரு வேளையில் கூட அந்த 21வது வசனத்துல அவன் சொல்லுவான் பாருங்க, என்ன சொல்றான்? ஆண்டவர் கொடுத்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார், ஆண்டவர் வாழ்த்த பெறுவாராக. தன் பிள்ளைகள் செத்து கிடக்கு சொல்றான் பாருங்க, ஆண்டவர் வாழ்த்த பெறுவாராக. தன் உடைமைகள் எல்லாம் இழந்தாச்சு, ஆண்டவர் வாழ்த்த பெறுவாராக. தனக்கு ஒரு பெரிய நோய் வருகிறது, ஆண்டவர் வாழ்த்த பெறுவாராக. பாருங்க, எது நடந்தாலும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லக்கூடிய பிள்ளைகளை ஆண்டவர் வெட்கப்பட விடுவதில்லை. யோபுவை ஆண்டவர் வெட்கப்பட வைக்கல, வச்சாரா? வைக்கல. அப்ப எந்த ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில எது நடந்தாலும் எப்போதும் ஆண்டவருக்கு நன்றிகளை சொல்லுகிறானோ அந்த நபர்களை ஆண்டவர் மகிமைப்படுத்துகிறார். யோபுவின் வாழ்க்கையை பாருங்க, எவ்வளவு மகிமைப்படுத்தினார் யோபு ஆண்டவர். தான் இழந்து போன அனைத்து ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் 2 மடங்காக வழங்கினார். 2 மடங்காக வழங்கினார். அப்ப இந்த ஒரு நாள்ல நம்ம ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு முன்னதாக நன்றி உணர்வோடு இருக்கின்ற பொழுது, அப்ப இந்த ஒரு நாளிலே ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் சிறப்பான விதத்திலே அவர் ஆசீர்வதிக்கும்படியாக அவர் இருக்கிறார். அப்ப இந்த ஒரு நாள் ஒவ்வொருவரின் வாழ்விலும் ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாக மாறும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். யாராலும் இந்த வருஷம் பூரா, இந்த 2024வது வருஷம் பூரா 12 மாசமும் கடைசி வெள்ளிக்கிழமை நான் தவறாம அந்த திருத்தலத்திற்கு வந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள்லாம் கையை தூக்குங்க பார்ப்போம். இந்த வருஷம் நான் 1 மாசம் கூட விடல, தவறாம 12 மாசமும் எல்லா கடைசி வெள்ளையும் இந்த திருத்தலத்திற்கு வந்தேன்னு சொல்லக்கூடிய பிள்ளைங்க கை தூக்குங்க பார்ப்போம். ஒரு சிலருக்கு கை தூக்குறதுக்கு அவ்வளவு கஷ்டம். அப்புறம் எப்படி ஆண்டவர் உங்களை தூக்கி நிறுத்த போறாரு? உங்க இந்த கையை லேசா உங்களுக்கு தூக்க மனசு இல்ல, எப்படி உங்கள் ஆண்டவர் தூக்கி நிறுத்துவான்? அப்படித்தானே? நிறைய பேர் கை தூக்கையே கஷ்டப்படுறீங்க. சரி, ஒரு கரங்களை தட்டி நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்திடுவோம். அப்ப வருஷம் பூரா 12 மாதங்கள் நீங்கள் இந்த திருத்தலத்திற்கு வரும்படியான ஒரு ஆசீர்வாதத்தினை, பாக்கியத்தினை ஆண்டவர் உங்களுக்கு வழங்கி இருக்கிறார். ஒருவேளை இந்த வருஷத்துல நீங்க தவறி இருக்கலாம். வரக்கூடிய 2025வது ஆண்டுல நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. ஒருவேளை இந்த வருஷத்துல நீங்க மிஸ் பண்ணிருக்கலாம், அடுத்த வருஷத்துல மிஸ் பண்ணிடாதீங்க. அப்ப வரக்கூடிய ஆண்டிலே 2025வது ஆண்டிலே ஒவ்வொரு மாதத்தின் கடைசி வெள்ளியும் நம்முடைய புனிதரின் திருத்தலத்திற்கு நம்பிக்கையோடு வரும்படியான ஒரு உறுதியினை இந்த ஒரு நாளில் நீங்கள் எடுக்கின்ற பொழுது வரக்கூடிய புதிய ஆண்டினை அவர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். வரக்கூடிய ஆண்டினை ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரின் வாழ்க்கையில அவர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். அப்ப இந்த ஒரு நாள்ல நற்கருணை ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் சிறப்பான விதத்திலே ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். அப்ப இந்த ஒரு வேளை நற்கருணை ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியான ஒரு வேளை. ஒருவேளை இந்த ஆண்டுல நீங்கள் கண்ணீரோடு கடந்திருக்கலாம், பல்வேறு இழப்புகளை, பல்வேறு கஷ்டங்களை அனுபவித்திருக்கலாம், கண்ணீரோடு கலக்கங்களோடு நோய்களோடு வந்திருக்கலாம். அப்ப இந்த வருஷத்தோட இந்த நாளோட என் கஷ்டமெல்லாம் தீர்ந்துச்சு, என் கண்ணீர் எல்லாம் மறையணும் ஆண்டவரே, என் கஷ்டமெல்லாம் தீரணும் ஆண்டவரே, என் நோய் இந்த நாளோட இந்த வருடத்தோடு முடியட்டும், பீடை ஒளியட்டும் அப்படின்னு சொல்லி ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளை இந்த ஒரு நாளில் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அப்ப யாரெல்லாம் இந்த ஒரு நாள்ல இந்த வருஷத்தோடு என் கஷ்டம் எல்லாம் தீரட்டும், என் நோய் எல்லாம் தீரட்டும், என் கண்ணீர் எல்லாம் தீரட்டும், என் கஷ்டம் கடன் பாரம் எல்லாம் தீரட்டும் என்று ஜபிக்கக்கூடிய பிள்ளைகள் என்ன செய்யுங்க? வீட்டுக்கு போறதுக்கு முன்னால ஒரு மெழுகுதிரி வாங்குங்க. நம்பிக்கையோடு ஒரு மெழுகுதிரி வாங்கி செபஸ்தியார் பாதத்தில் ஏற்றி வைங்க. அந்த மெழுகுதிரி கரைய கரைய ஒவ்வொருவரின் கஷ்டமும் கரைய வேண்டும், ஒவ்வொருவரின் நோய்களும் கரைய வேண்டும், ஒவ்வொருவரின் கடன் பாரங்களும் கரைய வேண்டும்.
அந்த நம்பிக்கையோட இந்த ஒரு நாள்ல யாரெல்லாம் வீட்டிற்கு செல்வதற்கு முன்னதாக ஒரு மெழுகுவர்த்தியை இந்த புனிதருக்கு முன்னதாக நம்பிக்கையோடு ஏற்றி அது கரைய கரைய உள்ளத்தில் ஜெபிக்கிறார்களோ, ஆண்டவரே என் துன்பம் கரையட்டும், ஆண்டவரே என் கஷ்டம் கரையட்டும், ஆண்டவரே நோய்கள் கரையட்டும், ஆண்டவரே என் பிணிகள் விலகட்டும் என்று ஜெபிக்கிறார்களோ அந்த பிள்ளைகளை ஆண்டவர் இந்த ஒரு நாளில் சிறப்பான விதத்தில் கண்ணோக்குகிறார். ஆகவே இந்த ஒரு வேளையில உள்ளத்துல நீங்கள் எதை குறித்து கண்ணீரோடு ஜபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அதை குறித்து இந்த ஒரு வேளையில ஒப்பு கொடுத்து ஜபிக்கும்படியான ஒரு நேரம். ஆகவே விரும்பக்கூடிய பிள்ளைங்க முழந்தால் படியிட்டு இந்த வருடத்தின் கடைசி நாளிலே நம்ம ஒவ்வொருவரும் சிறப்பான விதத்திலே நற்கருணை ஆண்டவருக்கு முன்னதாக ஜபிக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். இதோ இந்த வேளையில நற்கருணை ஆண்டவர் நம்முடைய புனிதரின் பரிந்துரை மூலமாக நம் ஒவ்வொருவருக்கும் சிறப்பான விதத்திலே விடுதலை கொடுக்கும்படியாக நாம் ஜபிக்க இருக்கிறோம். ஆகவே முழந்தால் படியிட முடிந்த நபர்கள் முழந்தால் படியிட்டு இந்த ஒரு வேளையில் சிறப்பான விதத்திலே கண்ணீரோடு வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள், கனத்த நெஞ்சங்களோடு வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள், எதற்காக இந்த ஒரு நாளிலே நம்முடைய புனிதரின் திருத்தலத்திலே நீங்கள் ஜபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த தேவைக்காக நீங்கள் இந்த ஒரு வேளையில் சிறப்பான விதத்திலே ஒப்பு கொடுத்து ஜபிக்கும்படியாக அழைக்கப்படுகிறீர்கள். ஆகவே இந்த ஒரு நாளில் நீங்கள் ஏற்றப்படவிருக்கிற மெழுகுத்திரி கரைவலை போல உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும், நோய் நொடிகளும், வலிகளும், வேதனைகளும் அனைத்தும் கரையட்டும். ஒப்பு கொடுங்க, நற்கருணை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. நீங்கள் எதை குறைத்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, யாரை குறைத்து கண்ணீரோடு ஜபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, எந்த ஒரு காரியத்திற்காக பாரங்களோடு ஜபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த ஒரு காரியத்தை இந்த ஒரு வேளையில நற்கருணை ஆண்டவருக்கு முன்னதாக ஒப்பு கொடுங்கள். உங்கள் கணவரை குறித்து கண்ணீரோடு ஜபித்துக் கொண்டிருக்கலாம், உங்கள் பிள்ளைகளை குறித்து கண்ணீரோடு ஜபித்துக் கொண்டிருக்கலாம், உங்கள் தொழில் முயற்சிகளை குறித்து கண்ணீரோடு ஜபித்துக் கொண்டிருக்கலாம், உங்கள் வேலையை குறித்து கண்ணீரோடு ஜபித்துக் கொண்டிருக்கலாம், உங்கள் நோயினை குறித்து கண்ணீரோடு ஜபித்துக் கொண்டிருக்கலாம், உங்கள் குடும்பங்கள் இருக்கக்கூடிய கடன் பாரங்களை குறித்து கண்ணீரோடு ஜபித்துக் கொண்டிருக்கலாம், குடும்பங்கள் இருக்கக்கூடிய குழப்பங்களை குறித்து, உள்ளத்தில் இருக்கக்கூடிய வேதனைகளை குறித்து கண்ணீரோடு ஜபித்துக் கொண்டிருக்கலாம், உடலில் இருக்கக்கூடிய வலிகளை குறித்து, கை கால் வலிகளாக இருக்கலாம், உள் மன காயங்களாக இருக்கலாம், அதை குறித்து கண்ணீரோடு ஜபித்துக் கொண்டிருக்கலாம். இந்த ஒரு வேளையில் இந்த வருடத்தின் கடைசி வெள்ளியாகி இந்த ஒரு நாளிலே இந்த நற்கருணை ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரின் கண்ணீருக்கும் பதில் கொடுக்கும்படியாக, உங்கள் ஒவ்வொருவரின் அழுகையிலிருந்து, ஒவ்வொருவரின் பாரங்களிலிருந்து ஒரு விடுதலை கொடுக்கும்படியாக ஜெபியுங்க. அவை தேற்றக்கூடிய ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஒரு தாய் தேற்றுவதை போல நம்ம ஒருவரையும் இந்த நற்கருணை ஆண்டவர் தேற்றிக் கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த ஒரு வேளையில் நம் அனைவரும் இணைந்து ஒரு தாயை தேற்றுவதை போல நேசர் தேற்றுவர் என்ற பாடலை பாடும்படியாக இருக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் நம்மை தேற்றக்கூடிய ஆண்டவர், இதோ சீயோனை தேற்றக்கூடிய ஆண்டவர் இன்னைக்கு உங்களது வாழ்விலே உங்கள் ஒவ்வொருவரையும் தேற்றுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்ல ஆண்டவர் இந்த ஒரு நல்ல பாரங்களோடு, வேதனைகளோடு, கண்ணீரோடு, கலக்கங்களோடு, குழப்பங்களோடு வந்திருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் தேவையாக இருக்கிறார். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எங்களை தேற்றுங்க, ஆண்டவரே, ஆண்டவரே எங்கள் கஷ்டங்களுக்கு விடுதலை கொடுங்க, ஆண்டவரே, ஆண்டவரே எங்கள் கண்ணீரை துடைங்க, ஆண்டவரே, ஆண்டவரே எங்கள் கடன் பாரங்களுக்கு ஒரு முடிவு கட்டுங்க, ஆண்டவரே, ஆண்டவரே நோயிலிருந்து விடுதலை கொடுங்க, என் பிள்ளையின் தவறான வாழ்க்கையிலிருந்து விடுதலை கொடுங்க. கண்ணீரோடு ஜெபியுங்க. அவர் தேற்றக்கூடிய ஆண்டவர், இந்த நற்கருணை ஆண்டவர் ஒவ்வொருவரின் கண்ணீரை துடைக்கக்கூடிய ஆண்டவர், ஒவ்வொருவருக்கும் ஆறுதலை கொடுக்கக்கூடிய ஆண்டவர், ஒரு தாயை போல நம்ம அன்பு செய்யக்கூடிய ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். எஸ்ஐயா புத்தகம் 49வது அதிகாரம் 15வது வசனத்தின்படி, பால் குடிக்கும் மகவை தன் தாய் மறப்பதுண்டோ, அந்த தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். எஸ்ஐயா புத்தகம் 66வது அதிகாரம் 13வது வசனத்தின்படி, ஒரு தாயை தேற்றுவதை போல நான் உன்னை தேற்றுவேன் என்று சொல்ல ஆண்டவர் இந்த ஒரு நாளிலே, மகளே மகளே நீ எதற்காக கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாயோ, இதோ நான் உன்னை தேற்றுவேன், உன் காயங்களை ஆற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம ஒவ்வொருவரையும் கண்ணீரோடு ஜபிக்கக்கூடிய, பாரங்களோடு ஜபிக்கக்கூடிய இந்த ஒரு வேளையில் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நற்கருணை ஆண்டவர் தேற்றும்படியாக, அவர் தாமே தொட்டு குணமாக்கும்படியாக
அனைவரும் சேர்ந்து ஒரு தாய் தேற்றுவது போல இந்த பாடலை பாடி நாம் ஜெபிப்போம். தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். எல்லாரும் ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். மார்போடு நம்மை அணைக்கக்கூடிய ஆண்டவர், நம்முடைய மன கவலையை தீர்க்கக்கூடிய ஆண்டவர் இந்த ஆண்டவர். ஆகவே இந்த ஒரு வேளையில் ஒவ்வொருவரை மார்போடு அணைக்கும்படியாக, ஒவ்வொருவரின் மன கவலையை தீர்க்கும்படியாக நாம் ஜெபிப்போம். மார்போடே அணைப்பாரே மன கவலை தீர்ப்பாரே, மார்போடு அணைப்பாரே மன கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கரம் பிடித்து நம்மை நடத்துவார், கண் மலை மேல் நம்மை நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர். தொடர்ந்து பாடுகிற அதே வரிகள் தொடர்ந்து பாடுங்க. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாயை போல நம்மை தேற்றக்கூடிய ஆண்டவர் இந்த ஒரு வேளையில் இந்த ஆண்டவருக்கு முன்னதாக கண்ணீர் சிந்தி ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் அவர் கண்ணோக்கி கொண்டிருக்கிறார். மகனே மகளே, நீ எதற்காக கண்ணீர் வடிக்கிறாயோ, எதை குறைத்து வெட்கப்பட்டு நீ கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாயோ, உன் வெட்கத்தை அவமானத்தை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். வரக்கூடிய புதிய ஆண்டிலே ஆண்டவர் கண்ணீரை துடைப்பதற்காக, உன் பாரங்களை இறக்குவதற்காக, உன் நோயிலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக இதோ இந்த நற்கருணை ஆண்டவர் உனக்கு முன்னதாக இருக்கிறார். வல்லமையோடு அவர் தேற்றக்கூடிய ஆண்டவர், அவர் விடுதலை வழங்கக்கூடிய ஆண்டவர், உன் நோய்களிலிருந்து விடுதலை வழங்கக்கூடிய ஆண்டவர். ஆண்டவரை பார்த்து ஜெபிங்க. ஆண்டவரே என்ன தேற்றுங்க, ஆண்டவரே கண்ணீரை துடைங்க, ஆண்டவரே கடன் பாரங்களை போக்குங்க, ஒரு புதிய வாசலை திறங்க, ஆசீர்வாதத்தின் வாசல்களை திறங்க. இது வந்து வெள்ளையில் சிறப்பான விதத்திலே நற்கருணை ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கண்ணோக்கி கொண்டிருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவரின் கண்ணீரையும் துடைப்பதற்காக இதோ உங்களுக்காக உங்கள் மத்தியிலே உயிருள்ள விதத்திலே ஆண்டவர் பிரசன்னமாய் இருக்கிறார். ஒருவேளை உலகத்தில் அடுத்த நபர்கள் உங்களை கண்ணீர் வடிக்க வைத்திருக்கலாம். இந்த வருடத்தில் பல்வேறு நபர்கள் பல்வேறு சம்பவங்கள் உங்களை கண்ணீர் வடிக்க வைத்திருக்கலாம். இதோ இந்த ஒரு வேளையில் உங்களது கண்ணீரை துடைப்பதற்காக, உங்களுக்கு உதவி செய்வதற்காக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என் கஷ்டம், ஆண்டவரே இதான் என் கஷ்டம், ஆண்டவரே இதான் என் குடும்பத்தில் அழுத்தக்கூடிய ஒரு பாரம், என் குடும்பத்துல பெரிதும் அமிழ்த்தக்கூடிய ஒரு பாரம் இதுதான் ஆண்டவரே. வேலை இல்லாத ஒரு கஷ்டம், நல்ல வருமானம் இல்லாத ஒரு கஷ்டம்,
தங்குவதற்கு வீடு இல்லாத ஒரு கஷ்டம், நல்ல தொழில முன்னேற்றம் பிரகாசம் இல்லாத ஒரு கஷ்டம். ஆண்டவரே, ஆண்டவரே, பல லட்சங்கள் கடன் பாரங்களினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஆண்டவரிடம் சொல்லுங்க, எதை குறித்து நீங்கள் அழுகிறீர்களோ, எதை குறித்து வெட்கப்பட்டு ஜபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, எதை குறித்து எந்த ஒரு பாரம் உங்களை அமிழ்த்துக் கொண்டிருக்கிறதோ, அந்த ஒரு பாரத்திற்காக இந்த ஒரு வேளையில் சிறப்பான விதத்தில் ஜபியுங்கள். ஆண்டவர் வரக்கூடிய புதிய ஆண்டிலே உங்களுக்கு புதிய ஆசீர்வாதங்களை, புதிய ஆசீர்வாதத்தின் கனவுகளை திறக்கும்படியாக இருக்கிறார். சொல்லுங்க, ஆண்டவரே, என் கஷ்டம் எல்லாம் இந்த வருஷத்தோட போகட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, என் கடன் பாரம் எல்லாம் இந்த வருஷத்தோட குறையட்டும். என் நோயெல்லாம் இந்த வருஷத்தோட தீரட்டும். என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள்லாம் இந்த வருஷத்தோட மாறட்டும். ஆண்டவரே, சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த வருஷத்தோட முடியட்டும். ஆண்டவரே, இந்த வருஷத்தோட முடியட்டும். ஆண்டவரே, ஒரு புது வருஷத்தை எங்களுக்கு தாங்க, ஒரு ஆசீர்வாதமான வருஷத்தை எங்களுக்கு தாங்க. இந்த வருஷத்துல ஒரு புதிய வேலையில கொடுங்க, ஒரு புதிய குடும்ப வாழ்க்கையில கொடுங்க, ஒரு புதிய சுபிட்சத்தை, ஒரு புதிய பிரகாசத்தை, முன்னேற்றத்தை கொடுங்க. ஆண்டவரே, உடல் நோய்கள்லாம் மறையட்டும் சொல்லுங்க. இந்த வேளையில ஜெபிங்க. இந்த வேளையில சிறப்பான விதத்திலே ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் தொடுவதற்காக நாம் ஜெபிக்கிறோம். இந்த ஒரு வேளையில சிறப்பான விதத்திலே கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக நாம் ஜெபித்தோம். இப்பொழுது சிறப்பான விதத்திலே நோய்களோடு வேதனைகளோடு வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்கும்படியாக இருக்கிறோம். இந்த ஒரு வேளை குணமளிக்கக்கூடிய ஆண்டவர் ஒவ்வொருவரையும் சிறப்பான விதத்திலே தொடும்படியான ஒரு நேரம். ஆகவே நற்கருணை ஆண்டவர் இந்த ஒரு வேளையில் ஒவ்வொருவரையும் சிறப்பான விதத்திலே தொடும்படியாக நாம் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரின் உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை இப்பொழுது இயேசுவின் இரத்தம் ஒவ்வொருவர் மீதும் ஊற்றப்படும்படியாக நாம் ஜெபிக்கிறோம். உடல்ல எந்த இடத்துல வலிகள் இருந்தாலும், எந்த இடத்துல வேதனைகள் இருந்தாலும் இந்த ஒரு வேளையில ஆண்டவருக்கு முன்னதாக ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. ஆண்டவரே, என் வலிகளை எடுத்து போடுங்க. ஆண்டவரே, நோய்களை மாற்றி போடுங்க. ஒருவேளை குணப்படுத்த முடியாத நோய்களாக இருக்கலாம், மருந்து மாத்திரைகளோடு நீங்கள் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கலாம். வரக்கூடிய நாட்களிலே இந்த நற்கருணை ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் விடுதலையை வழங்குவதற்காக அவர் இருக்கிறார். இந்த ஒரு வேளையில எந்த நோய்களோடு, எந்த வலிகளோடு, எந்த பாரங்களோடு வந்திருக்கிறீர்களோ, இந்த ஒரு வேளையில் நற்கருணை ஆண்டவர் ஒவ்வொருவரையும் தொடுவதற்காக இருக்கிறார். ஒவ்வொருவரின் உடல் முழுவதுமாய் இயேசுவின் வல்லமை இப்பொழுதே ஊற்றும்படியாய் ஜெபிக்கின்றோம். இப்பொழுதே நற்கருணை ஆண்டவர் உங்களுக்கு முன்னதாக உங்கள் உச்சம் தலையில இயேசுவின் கரங்கள் வைக்கப்படுகின்றன. இயேசு உங்களுக்கு முன்னதாக, இயேசு உங்களுக்கு முன்னதாக, குணமளிக்கக்கூடிய இயேசு உங்களுக்கு முன்னதாக, அற்புதம் அளிக்கக்கூடிய இயேசு உங்களுக்கு முன்னதாக, இதோ மகனே, மகளே, உனக்கு முன்னதாக இயேசு நின்று கொண்டிருக்கிறார். உனக்கு முன்னதாக இயேசு நின்று கொண்டிருக்கிறார். உன் கரங்களை ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு. உள்ளத்தை ஒப்புக்கொடு, வலிகளை ஒப்புக்கொடுங்க, வேதனைகளை ஒப்புக்கொடுங்க. என்ன பாரத்திற்காக, என்ன வலிகளுக்காக, என்ன நோய்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த வலிகள் மறையும்படியா ஜெபிங்க. எந்த நோயாக இருந்தாலும் குணப்படுத்த முடியாத நோய் என்று இவருக்கு எதுவும் இல்லை. அவர் அனைத்தையும் குணப்படுத்தக்கூடிய ஆண்டவர். ஆகவே வரக்கூடிய நாட்களில் புதிய ஆண்டிலே உங்களுக்கு ஆரோக்கியமான ஒரு வாழ்வினை கொடுக்கும்படியாக இத்தனை நாட்களாக, இத்தனை மாதங்களாக உடலில் இருந்த வலிகள் இல்லாமல் மறையும்படியாக புதிய ஆண்டிலே வலி இல்லாத ஒரு உடல் நலனை, வேதனை இல்லாத ஒரு உடலை ஆண்டவர் கொடுக்கும்படியாக ஜெபியுங்க. உடல்ல இருக்கக்கூடிய பாரங்கள் மறையட்டும் ஆண்டவரே, மறையட்டும் ஆண்டவரே. உடம்புல இருக்கக்கூடிய வலிகள் மறையட்டும் ஆண்டவரே. இதோ இந்த வேளையில நற்கருணை ஆண்டவர் ஒவ்வொருவரையும் தொடுவதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நற்கருணை ஆண்டவர் இந்த ஒரு வேளையில் அவருக்கு முன்னதாக முழந்தால் படியிட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தொடுகிறார். ஆண்டவர் தாமே வரக்கூடிய புதிய ஆண்டிலே பல்வேறு ஆசீர்வாதங்களை பல்வேறு நபர்களுக்கு தருவதாக ஆண்டவர் வாக்களிக்கிறார். ஒரு புதிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கவிருக்கிறார். எஸ்ஐயா புத்தகம் 42வது அதிகாரம் 9வது வசனம், 43வது அதிகாரம் 19வது வசனத்தின்படி வரக்கூடிய நாட்களில் உங்கள் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் ஒவ்வொருவரின் குடும்பங்களிலும் ஆண்டவர் ஒரு புதிய ஆசீர்வாதத்தை வழங்கவிருக்கிறார். ஒரு புதிய ஆசீர்வாதம்.
புதிய ஆண்டிலே ஒரு புதிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கவிருக்கிறார். ஆண்டவரே, இந்த ஒரு வேளையில பிள்ளைகளை தேவரீர் கண்ணோக்குவதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை நீ தொட்டு கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஒரு வல்லமையின் கரங்கள் பிள்ளைகள் மீது வைக்கப்படுவதற்காக உமக்கு நன்றி. கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளை நீ சிறப்பான விதத்திலே கண்ணோக்கி நீ கண்ணீரை துடைக்க போவதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை தொடுவதற்காக உமக்கு நன்றி. உமது கரம் இறங்குவதற்காக உமக்கு நன்றி. உமது வல்லமை தொடுவதற்காக உமக்கு நன்றி. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அனைவரும் நன்றி உணர்வோடு விளந்தால் படியிட்டபடியே மாண்பேர் கீதத்தை பாடு இந்த நற்கருணை ஆண்டவரின் இறுதி ஆசீர்வாதத்தை நாம் சொந்தமாக்கிக் கொள்வோம். தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய ஒழுங்கு முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய ஒழுங்கு முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்க்கையாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென், ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளில் எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மேய்ப்பல் மண்ணிடம் நண்பர்கள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் படைத்த நாளிதுவே, அருள்தனை தருகின்ற நாளிதுவே. ஆண்டவர் படைத்த நாளிதுவே, அருள்தனை தருகின்ற நாளிதுவே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இன்றைய திருப்பலியை இன்றைய மாலை வழிபாட்டை ஒளிப்பதிவு செய்து
சேனல் வழியாக ஒளிபரப்பி உலகமெங்கும் என்று பார்ப்பதற்கு உதவி செய்கின்ற மும்பையை சேர்ந்த தனிப்பட்ட ஒரு குடும்பத்தாருடைய நலன்களுக்காகவும் அவருடைய கடன் பிரச்சனைகள் மற்ற அனைத்து பிரச்சனைகளும் தீரும்படியாகவும் இன்று இரவு அசனம் வழங்குகின்ற மேலக்காரங்காடு மரிய செல்வம் குடும்பத்தினருக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் அவரது குடும்பத்தினருக்கு உடல் ஆரோக்கியம் வேண்டியும் பிள்ளையுடைய தொழில் வளர்ச்சி பேர பிள்ளையுடைய நற்படிப்புக்காகவும் துறை குறிப்பு மரிய பாஸ்கர் செல்வி பிள்ளைகளுடைய படிப்பு தொழில் முன்னேற்றத்திற்காகவும் மூளைக்காடு உதயராஜா நேவிஸ் மகன் ஜெனுவின் 10ஆம் வகுப்பு நல்ல மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெறும்படியாகவும் மகன் ரோஜித் நற்சுகம் கிடைக்கும்படியாகவும் புத்தகாலை அலெக்ஸ் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் கடன் பிரச்சனைகள் தீர்வதற்காகவும் குடும்ப சமாதானத்திற்காகவும் பூச்சிகாடு அலெக்ஸ் ராஜேஷ் குழந்தைகளின் நற்சுகம் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் புத்தகாலை மனோகர் ஞான மௌரி நீர்க்கட்டி கரைந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும்படியாகவும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் பூச்சிக்காடு அருள்லிங்கம் கால் முறிவு நற்சுகம் கிடைக்க சிவசேர வழியாகவும் இன்னும் குறிப்பிட்ட நபர் கால் முறிவு சுகம் கிடைக்க விழா எலும்பு முறிவு சுகம் கிடைக்கும்படியாகவும் மகனின் வேலை வாய்ப்பிற்காகவும் குறிப்பிட்ட நபர் வேலை கிடைத்ததற்கு செபஸ்தியார் வழியாக நன்றியாகவும் பட்டர்புரம் சரஸ்வதி நற்சுகம் கிடைக்கும்படியாகவும் சாத்தான்கள் கட்டு நீங்கவும் வழக்கு நல்ல முறையில் முடிவடையும் குறிப்பிட்ட குடும்பம் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் மகன் நற்சுகம் பெறவும் சாத்தான் கட்டுகள் நீங்கவும் கிழவனேரி கேத்தரின் மகன் ஆண்டோவுக்கு திருமண வரன் அமையும்படியாகவும் குடும்ப ஆசீர்வாதத்திற்காகவும் சிவசுப்பிரமணியபுரம் ஜெனிட்டா அருள்ராஜன் குடும்பத்தில் அனைவரின் நற்சுகம் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் பண்டாரகுளம் அந்தோணிராஜ் நிர்மலா இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் மகனுக்கு வேலை கிடைக்கும்படியாகவும் வெள்ளிக்குளம் டினோ குழந்தைகளின் உடல் சுகம் கடன் பிரச்சனைகள் தீரவும் காவல் கிணறு லாரன்ஸ் பனி லலிதா நற்சுகம் வேண்டியும் பிள்ளைகளுடைய படிப்பு தொழில் முன்னேற்றத்திற்காகவும் சென்னை லென்சி டிரான்ஸ்போர்ட் நற்சுகம் தொழில் முன்னேற்றம் குடும்ப சமாதானத்திற்காகவும் புதுக்குடியிருப்பு பன்னீர்செல்வம் ஜெயமேரி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் நற்சுகம் படிப்பு தொழில் முன்னேற்றத்திற்காகவும் வடக்கன் உலகம் உதய சந்தர்குமார் டெய்சி உடல் உள்ள நலம் கால் வலி நீங்கி நல்ல முறையில் நடப்பதற்காகவும் குடியிலிருந்து விடுபடவும் மூளைக்காடு குறிப்பிட்ட நபர் தொழில் வளர்ச்சி தொழிலில் வர வேண்டிய பணம் விரைவில் கிடைக்கவும் முத்தலாபுரம் லியோ என்சி நற்சுகம் பிள்ளைகளுடைய படிப்பு தொழில் முன்னேற்றத்திற்காகவும் குடும்ப ஆசீர்வாதத்திற்காகவும் டோனாவூர் அமலதாஸ் ஜெயந்தி நற்சுகம் கிடைத்ததற்கு நன்றியாகவும் தொழில் முன்னேற்றம் குடும்ப ஆசீர்வாதத்திற்காகவும் முத்தலாபுரம் ஜபஸ்தியான் ஜெனிட்டா இந்த ஆண்டு முழுவதும் இறைவன் ஆசீர்வதித்ததற்கு நன்றியாகவும் பிறக்கும் ஆண்டை ஆசீர்வதித்திடும்படியாகவும் நாகர்கோவில் செய்வேர் ரெஜினாள் நற்சுகம் தொழில் முன்னேற்றம் பிள்ளைகளுடைய படிப்பு குடும்ப ஆசீர்வாதத்திற்காகவும் வள்ளியூர் வென்சன் லதா மகனுக்கு தொழில் கிடைத்ததற்கு நன்றியாகவும் நற்சுகம் குடும்ப நலனுக்காகவும் வள்ளியூர் சின்னதுரை புனிதா பிள்ளைகளுடைய படிப்பு தொழில் முன்னேற்றம் குடும்ப ஆசீர்வாதத்திற்காகவும் முத்தலாபுரம் மகானந்தோனி செல்வமேரி நற்சுகம் பிள்ளையுடைய படிப்பு அருள் சகோதரி அருள் அபிஷாக் மேற்படிப்பிற்காகவும் முத்தலாபுரம் ஸ்டீபன் தேனிலா இறைவன் இந்த ஆண்டு முழுவதும் ஆசீர்வதித்தது நன்றியாகவும் மகனுக்கு நல்ல வேலை கிடைக்கும்படியாகவும் சென்னை சரண்ராஜ் ஸ்னோலா கடை வியாபார முன்னேற்றம் காண்படியாகவும் குழந்தைகளுடைய படிப்பு நற்சுகத்திற்காகவும் முத்தலாபுரம் டென்சன் ரூபா நற்சுகம் பிள்ளைகளுடைய படிப்பு தொழில் முன்னேற்றத்திற்காகவும் முத்தலாபுரம் அகசின் ராஜா பொலிஸ்டா நற்சுகம் தொழில் முன்னேற்றம் தடைகள் நீங்கி குழந்தை வரம் கிடைக்கும்படியாகவும் முத்தலாபுரம் அருள் செபஸ்தியான் அன்பரசி இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் இந்த ஆண்டு முழுவதும் இறைவன் வழிநடத்துகிற கிருபைக்கு நன்றியாகவும் முத்தலாபுரம் ராஜன் ஸ்டெல்லா வியாபாரம் விவசாய முன்னேற்றம் பிள்ளைகளுடைய பேர பிள்ளைகளுடைய படிப்பு நற்சுகம் குடும்ப நலனுக்காகவும் டோனாவூர் சூழல் மார்சியோ ஆபத்திலிருந்து காப்பாற்றியதுக்கு நன்றியாகவும் சாத்தான் கட்டுகள் நீங்கவும் ஜாக்சனுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும்படியாகவும் முத்தலாபுரம் எவரஸ்ட் சாந்தினி பிள்ளைகளின் படிப்பு நற்சுகம் தொழில் வளர்ச்சிக்கு நல்ல உதவியாகவும் நல்ல மழை பெய்து நாடு செழிக்கும்படியாகும் வள்ளியூர் பிரிட்டோ சுபா நற்சுகம் தொழில் முன்னேற்றம் சாத்தான் கட்டுகள் நீங்கவும் மகன் கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்திடவும் வள்ளியூர் அமல்ராஜன் லிசா பேர பிள்ளைகளுடைய நற்சுகம் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் சாத்தான் கட்டுகள் நீங்கவும் மண்டலம்பாடு எஸ்தர் பிரகாசம் நற்சுகம் தொழில் சாத்தான் கட்டுகள் நீங்க தொழில் முன்னேற்றம் பிள்ளைகளுடைய படிப்பிற்காகவும் ஆனைகுளம் பிலிப்ராஜ் பிரின்சி சாத்தானால் ஏற்பட்ட நோய்களிலிருந்து நற்சுகம் கிடைக்கவும் மகளினுடைய வேலைவாய்ப்பு குடும்ப சமாதானத்திற்காகவும் குறிப்பிட்ட நபர் பிள்ளைகளுடைய வேலைவாய்ப்பு வழக்கில் வெற்றி பெற நற்சுகம் குடும்ப நலனுக்காகவும் முத்தலாபுரம் ஜோதி மரியதாஸ் இந்த வருடம் முழுவதும் இறைவன் வழிநடத்திய கிருபைக்கு நன்றியாகவும் வேலை செய்த சம்பளம் விரைவில் கிடைக்கும்படியாகவும் நற்சுகத்திற்காகவும் மேரி பாவ சாப கட்டுகள் நீங்கினதற்கு நன்றியாகவும்
முன்னேற விடாமல் செய்த தடைகள் நீங்கியதற்கு நன்றியாகவும் குழந்தை வர வேண்டியும் அந்தோனி ஜெனோவின் வலிப்பு நோயிலிருந்து நற்சுகம் பெற சாத்தான் கட்டுகள் நீங்க தொழில் முன்னேற்றத்திற்காகவும் முத்தலாபுரம் வெல்கிஸ் அமுதா இறைவன் இந்த ஆண்டு முழுவதையும் ஆசீர்வதித்ததற்கு நன்றியாகவும் பிறக்கும் ஆண்டை வழிநடத்த ஆசீர்வதிக்கும்படியாகவும் பண்டாரகுளம் பலவேந்திரன் ஸ்டெல்லா குடும்பத்தில் அனைவருக்கும் நோய் தீர்க்கும் நோய் நீங்கவும் நற்சுகம் கிடைக்கும் செபஸ்தியார் வழியாகவும் முத்தலாபுரம் ஸ்ரீதர் டெல்சி நற்சுகம் பிள்ளைகளுடைய படிப்பு கடன் பிரச்சனைகள் தீரவும் குடும்ப ஆசீர்வாதத்திற்காகவும் மூளைக்காடு பீட்டர் நிஷா விரைவில் தொழில் கிடைக்கவும் கடன் தீரவும் மகனின் நற்சுகம் குடும்ப ஆசீர்வாதத்திற்காகவும் ரோஜ் மாநகர் பாரத் சகாய மெர்சி பிரிந்திருக்கிற குடும்பம் ஒன்று சேர்ந்து வாழ இறைவன் கிருபை செய்யும்படியாகவும் திலாபுரம் பாபு கிளெமென்சியா இந்த வருடம் முழுவதும் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் ஹைதராபாத் செல்வராஜ் மேரி மகன் ராஜாவுக்கு சாத்தான் கட்டுகள் நீங்கி நற்சுகம் கிடைக்கவும் மகன் ஜேம்ஸுக்கு திருமண வரன் அமையவும் வாழைத்தோட்டம் அந்தோனி ராஜ் நற்சுகம் கிடைக்கவும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் குடும்ப ஆசீர்வாதத்திற்காகவும் குறிப்பிட்ட நபர் நற்சுகம் 2 வழக்குகளிலும் வெற்றி பெற குடும்ப ஆசீர்வாதத்திற்காகவும் குறிப்பிட்ட நபர் கடை வியாபாரம் முன்னேற்றம் பிள்ளைகளுடைய படிப்பு நற்சுகம் குடியிலிருந்து விடுபடும் அளவுபுறம் பெயர் குறிப்பிடப்படாத நபர் நல்ல திருமண வரம் அமைய வேண்டியும் நல்ல வேலை வாய்ப்புக்காகவும் நடுக்காரங்காடு பனி மெலிசா கை அறுவை சிகிச்சை நல்லபடியாக முடிந்ததற்கு நன்றியாகவும் காவல் ஜான்சி மகள் மருமகன் பேர நற்சுகத்திற்காகவும் குடும்ப ஒற்றுமைக்காகவும் தூத்துக்குடி வியாகுலம் ஜஸ்பின் குடும்ப தேவைகளுக்காகவும் தொழில் முயற்சிக்காகவும் குழந்தைகளுடைய படிப்புக்காகவும் கனிமடம் சிவம்பலிங்கம் ஜெய ஸ்டெஃபி குழந்தை வரம் வேண்டியும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் வடக்குங்குளம் அந்தோனி ஆல்வின் மனிஷா குழந்தை வரம் வேண்டியும் பியல்சன் டால்னி பட்ரேட்டி விலை பியல்சன் டால்னி இவருடைய 2 குழந்தைகளுக்கும் நற்சுகம் ஐசியூவிலிருந்து வெளியே வரவும் நற்சுகம் தொடர்ந்து கிடைக்கும்படியாகவும் எட்வர்டு டொமினிக் குடும்பத்தினருக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் நல்ல சுகம் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் அந்தோனி ஜென்னிஃபர் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் நல்ல சுகம் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் அந்தோனி ஜெயன் ரீட்டா குடும்ப நலன் வேலையில்லா தடைகள் நீங்க குழந்தைகளின் கல்விக்காகவும் பாத்திமா உடல் ஆரோக்கியம் பனிஷா குடும்ப சமாதானம் நிலவும் பிரிஸ்கா குடும்ப நலனுக்காகவும் சப்பானிமுத்து மண்டலம்பாடு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் ரூபி பிரகாசம் மண்டலம்பாடு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியாகவும் சீபன் பூங்கோதை குடும்பத்தில் அனைவரும் சுகம் வேண்டியும் மகனுக்கு வேலை கிடைக்க வேண்டியும் தொழில் விளம்பரும்படியாகவும் ஜார்ஜ் குடும்ப சமாதானத்திற்காகவும் பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்க வேண்டியும் உடல் நற்சுகத்திற்காகவும் சிவாவுக்கு நல்ல வரன் கிடைக்கும்படியாகவும் நற்சுகம் பெறவும் வேலம்மாள் மூட்டுவலி நீங்கி சுகம் பெற உடல் ஆரோக்கியம் குடும்ப நலனுக்காகவும் மீனா கள்ளிக்குளம் உடல் நலத்திற்காகவும் பிள்ளைகளுக்கு வேலை கிடைப்பதற்காகவும் பணகுடி ராதா இழுபறியாக இருக்கும் சொத்து பத்திரம் விரைவில் முடியவும் மகன் வீட்டிற்கு வராமல் வரவும் மிக்கேல் வசந்த் ராஜா பணகுடி கல்யாண தடைகள் வீட்டில் வெள்ளி கட்டுகள் நீங்கவும் சாபங்கள் நீங்கவும் கலிக்குளம் ஜெய ரூபினி குழந்தை தாயிடம் பால் குடிக்க வேண்டியும் ஆரோக்கியம் குடும்பத்திற்காகவும் நல்ல சமாதானத்திற்காகவும் கிளாரா ஸ்டாலின் பெங்களூர் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் திருச்சி விக்டோரியா செல்வராஜ் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் ஜெரால்ட் இன்னசென்ட் இருதய வெனி மேரி இறைவன் குடும்பத்திற்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் திருச்சி ஜான் பிரெட்டோ சகாய் பில்லா குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் தொழில் வளர்ச்சிக்காகவும் தாமஸ் ஆர்தர் பாண்டியன் ஏஞ்சலின் சத்யா குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் தொழில் வளர்ச்சிக்காகவும் சென்னை ஜான்சன் வின்சி குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் புஷ்ப பென்சிங் ராஜா பிரசன்னா செல்வி குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் அந்தோனி மிக்கேல் ஜஸ்டின் சேசு ஜாய்ஸ் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் பழனி குடும்பத்திற்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியாகவும் தொழில் வளர்ச்சிக்காகவும் குடும்ப நலனுக்காகவும் மணிகண்டன் நல்லதொரு வாழ்க்கை துணை கிடைக்க வேண்டியும் உடல் ஆரோக்கியத்திற்காகவும் இடிந்தவரை நோயிலிருந்து நலம் பெற பசாசின் தொல்லையிலிருந்து விடுபட இந்த ஆண்டு முழுவதும் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் திருப்பூர் மெடாட் பிரான்சிஸ் இருதயமேரி குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் மகன் ஜோசப் ஆஷா நடைபெற இருக்கும் திருமணம் நல்ல முறையில் நடைபெற வேண்டியும் சென்னை ஜெயக்குமார் ஜாஸ்மின் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் பாத்திமா உடல் ஆரோக்கியம் பனிஷா குடும்பத்தில்
குடும்பத்தில் சமாதானம் நிலவ பிரிஸ்கா குடும்ப நலனுக்காகவும் குறிப்பிட்ட நபர் தொழில் முன்னேற்றம், மகனின் படிப்பு, குடியிலிருந்து விடுபடவும். கலாபுரம் லியோ ஹென்சி இன்று பிறந்தநாள் கொண்டாடும் மகன் ஜெவின் ராஜாவை இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாகவும் கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கவும். பண்டாரவளம் ராணி காணாமல் போன மகன் கிடைத்ததற்கு நன்றியாகவும் மகளுக்கு சுகம் கிடைக்கவும் குடும்ப ஒற்றுமைக்காகவும். கீழவிப்பார் அந்தோனிசாமி பிரிஸ் மெடோனா இந்த ஆண்டு முழுவதும் செபஸ்தியார் வழியாக பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றியாக. கீழவிப்பார் ரூஸ்வால்ட் பிரிஸ்ஸி சுகி நன்மை இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் குழந்தை வரம் கிடைத்தமைக்கு நன்றியாகவும். கீழவிப்பார் ரூபன் பிரிஸ் எப்சிபாம் செபஸ்தியார் வழியாக பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றியாகவும். கீழவிப்பார் ரூப்சன் பிரிஸ் பமீரா செபஸ்தியார் வழியாக பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றியாகவும். தூத்துக்குடி லத்தீஸ் வில்லவராயின் ஜெருஸ்டாம் செபஸ்தியார் வழியாக பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றியாகவும். சொக்கன்குடி சூசமானிக்கும் சந்திராவதி பிள்ளைகள் எழுதிய தேர்வில் வெற்றி பெறவும் நற்சுகம் வேண்டியும். கிழவனேரி அந்தோனிராஜ் மீனா குடும்ப நலன் ட்ரக்ஸ் வினி குடும்ப நலனுக்காகவும் உடல் நலத்துக்காகவும். குறிப்பிட்ட நபர் மகனின் திருமணம் நடைபெறவும் குடிப்பழக்கத்திலிருந்து விடுபடவும் சாத்தான் கட்டுகளிலிருந்து விடுபடவும். புவனகிரி ஜெகன்ராஜ் பிள்ளைகள் 2 பேருக்கும் கண் சுகம் கிடைக்கும், தொழில் வளம் பெறவும், கவிதாவிற்கு அரசு வேலை கிடைக்கும். நெடுக்காரங்காடு மைக்கேல் ஜெரோசிங் செரின் சூசை மரியாள் சம்பளம் கிடைக்கவும், பிள்ளைகளுடைய படிப்பு உடல் சுகத்திற்காகவும். கீழவிப்பார் ஜெய் சமுதா புபாஸ்டன் யூதித் நினைத்த காரியம் நிறைவேறவும் உடல் சுகம் கிடைக்கவும். கீழவிப்பார் திலக் லிஸ்பினி உடல் உள்ள சுகம், பிள்ளைகளுடைய படிப்பு நினைத்த காரியம் நிறைவேற. கீழவிப்பார் அமல்நாத் ஜெயா தொழில் முன்னேற்றம், குழந்தைகளுடைய உடல் சுகத்திற்காகவும். தூத்துக்குடி ராஜ்குமார் பாஸ்டினா அரசு வேலை கிடைக்க வேண்டியும் உடல் சுகம் வேண்டி கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுபடவும். சிப்பிக்குளம் சசிகுமார் ஆரோக்கியம் மீறி குடும்ப சமாதானம், மகனுக்கு தடை நீங்கி கப்பல் துறையில் வேலை கிடைக்கும்படியாகும். புன்னக்காயில் ஜூலியான் ரேஷ்மி குடும்ப நலன், பிள்ளையுடைய உடல் சுகம், கப்பல் துறையில் வேலை கிடைக்கும். புன்னக்காயில் ராஜா பெனாசி குடும்ப நலன், பிள்ளையுடைய உடல்நலம், ஊதிய உயர்வு வேண்டியும். தியாகு தொழில் வளர்ச்சிக்காகவும் உடல் நலத்திற்காகவும். கீழவிப்பார் சீலன் பாஸ்லின் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் உடல் நலம் வேண்டியும் நன்றியாகும். கீழவிப்பார் ஜான்சன் சந்தியா உடல் நலம் படிப்பிற்காகவும் நன்றியாகும். சிப்பிக்குளம் மைக்கேல் ராஜ் ரைட்லின் குடும்ப நலம், தொழில் முன்னேற்றம், பிள்ளைகளுடைய படிப்பு, உடல் சுகம், ஜெஸ்டோவின் 7வது பிறந்தநாள் நன்றியாகும். கீழவிப்பார் பாப்சன் ஜெனிலா ஜியானா குடும்ப நலம், தொழில் முன்னேற்றத்திற்காகவும் பிள்ளைகளுடைய படிப்பு, பதவி உயர்வு. கீழவிப்பார் ரோஷன் ரெவினா நெவில் குடும்ப நலம், தொழில் முன்னேற்றம், பிள்ளைகளுடைய படிப்பு, நன்றி பலியாகும். பழையகாயில் கிளமன் எலெக்டா ஜெய்பிரா குடும்ப நலன், தொழில் முன்னேற்றம், நன்றி பலியாகும். கீழவிப்பார் ஸ்டைலன் கிமோசிங் குடும்ப உடல் சுகம், குடும்ப நலனுக்காகவும். கீழவிப்பார் ஜோபாய் சுகிதா உடல் நலம், பிள்ளைகளுடைய ஞானம், அரசு வேலைக்காகவும். தூத்துக்குடி செல்வராஜ் செல்வா உடல் சுகம், குடும்ப நலன், பிள்ளைகளுடைய படிப்புக்காகவும். கீழவிப்பார் ருபிஸ்டன் டோரா நிக்கில் நைனிஸ் உடல் சுகம், குடும்ப நலன், கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்காகவும். கீழவிப்பார் பெனிஸ்டன் ஜெனிசா லாப்னித் உடல் சுகம், தொழில் வளர்ச்சி, நினைத்த காரியம் நிறைவேறவும், கைவெளி குணம் பெறவும். காவல் கிணறு சகாய் அகிலா ஆண்டனி சுஜாய் ரொனால்டு நற்சுகம், சொந்த வீடு அமையவும். முத்தலாபுரம் ஆரோக்கிய தேவ சகாயம் மெர்சி கார்மல் குடும்ப நன்றி பலியாகவும். காவல் கிணறு அகிலன் கிறிஸ்டின் ரோசி சாத்தான் கட்டுகளிலிருந்து விடுபடவும், வேலை கிடைக்கவும், பிள்ளைகள் அட்ரினா கிளாரினா நற்படிப்புக்காகவும். சிப்பிக்குளம் ரீகன் ரெமில்டா குடும்ப நலம், தொழில் முன்னேற்றத்திற்காகவும். ஜோனால் 10ஆம் வகுப்பு தேர்வில் வெற்றி பெறவும். கீழவிப்பார் ஜபா ஜூட்லின் கெப்ரிலா நற்படிப்பு, தொழில் வளர்ச்சி, அப்பாவின் உடல் சுகத்திற்காகவும். கீழவிப்பார் மார்டின் பிரிட்டோ குடியிலிருந்து விடுபடவும், குடும்ப ஆசீர்வாதத்திற்காகவும். கீழவிப்பார் எக்கோ ரனிதா வேலை வாய்ப்பு, குடும்ப நலனுக்காகவும், பிள்ளையுடைய படிப்புக்காகவும். மிக்கேல் அந்தனி அன்னமேரி எலியாஸ் ஆன்ம இலைப்பாட்டிக்காகவும். எல்சி எம்மாள் பெர்னாந்து சகாயம் பெரிஸ் காட்வின் லியோன் மொட்ஸயா ரெட்ரிகோ ஆன்ம இலைப்பாட்டிக்காகவும். தூத்துக்குடி ஜெகன் ரெனிட்டா நினைத்த காரியம் நிறைவேறும், பிள்ளைகளுடைய படிப்பு, உடல் நலத்திற்காகவும். முத்தலாபுரம் முத்துராஜா ஜாய் நேசம்மா குடும்ப நலன், பிள்ளைகளுடைய படிப்பு, தொழில் முன்னேற்றத்திற்காகவும். அருள்ராஜ் அந்தோனி ராஜம்மாள் தாமஸ் கிறிஸ்டி ஆண் வேலைப்பற்றிக்காகவும். தேவசகாயம் தேவாய் சிங்கராயர் தும்மாய் ஆண் வேலைப்பற்றிக்காகவும். செபஸ்தியான் தேவதாய் செல்வராஜ் ஆண்மை இலைப்பாட்டிக்காகவும். ஆல்பர்ட் ராஜா லூர்து ஆரோக்கியம் ஆண்மை இலைப்பாட்டிக்காகவும். அந்தோனி வெனிஸ் மனுவெல் கிளிட்டஸ் ஆண்மை இலைப்பாட்டிக்காகவும். மலையப்பன் ஞானமாள் சுந்தரி ஆண்மை இலைப்பாட்டிக்காகவும். தியாகராஜன் பெருமாள் ஆறுமுகம் ஆண்மை இலைப்பாட்டிக்காகவும். சிலுவேந்தோனி ராயம்மாள்
ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், மரிய பூமணி மிக்கேல் அந்தோணிராஜ் மிக்கேல் ராஜன் மரிய சோனியா ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், தாமஸ் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், அமலத்தாய் ஞான செல்வம் இயேசுதாசன் சிவஞானம் மலைப்பநாடார் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் இன்றைய திருப்பலியிலே ஒப்பு கொடுப்போம். இக்கருத்துக்களுக்காக சிறப்பாக மன்றாடுவோம். இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்து பிறப்பு காலத்திலே ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றிருக்கிறோம். இன்று கத்தோலிக்க திருச்சபையானது புனித யோவானுடைய விழாவை கொண்டாடுகின்றது. இந்த யோவான் ஆண்டவர் இயேசுவை அன்பு செய்தவராக, ஆண்டவர் இயேசு இவரை அன்பு செய்தவராக இருப்பதை நாம் பார்க்க முடியும். ஆகவேதான் அந்த கடைசி இரவு விருந்தின் பொழுது ஆண்டவர் இயேசுவினுடைய மார்பிலே சாய்ந்திருக்கக்கூடிய அந்த நிலையை யோவான் பெறுவதை நாம் பார்க்கிறோம். அதோடு மட்டுமல்ல, ஆண்டவர் இயேசு யோவானுக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம், ஒரு மிகப்பெரிய பரிசு என்னவெனில், தன்னுடைய தாயையே யோவானுடைய பொறுப்பில் ஒப்படைக்கிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது அன்பு செய்கிறவர்கள் ஆண்டவரிடமிருந்து அன்பை பெறுவார்கள். அந்த நிலையிலே இன்று நானும் இந்த கிறிஸ்து பிறப்பினுடைய இந்த கொண்டாட்டத்தில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நாட்களிலே அவர் கொடுக்கக்கூடிய அந்த அன்பை பெற்றுக்கொள்ள, அந்த அன்பை பிறரோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த வரத்தை ஆண்டவர் தர இந்த கல்வாரி பலியில் நாம் ஜெபிப்போம். அதற்கு தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை எண்ணி மனமருந்தி இறைவனிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். உலக மக்களின் பாவங்களை போக்குவதற்காக இந்த உலகத்தில் பிறந்த பாலன் இயேசு இந்த உலகில் நாம் செய்த எல்லா விதமான தவறுகள், குற்றங்கள், குறைகள் அனைத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகிலே நல் மனத்தோர்க்கு அமைதியாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு
மன்றாடுவோமாக. வாழ்வழிக்கும் வல்ல இறைவா, திருத்தூதரான புனித யோவான் வழியாக உமது வார்த்தையின் மறை உண்மைகளை எங்களுக்கு வெளிப்படுத்த திருவிழமானி. அவர் எங்களுக்கு சிறந்த முறையில் கற்பித்த உண்மைகளை நாங்கள் தகுந்த அறிவுத்துறனுடன் புரிந்து கொள்ள எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நாங்கள் கண்டதை நாங்கள் கேட்டதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 1 முதல் 4 முடிய. சகோதர சகோதரிகளே, தொடக்க முதல் இருந்த வாழ்வு அளிக்கும் வாக்கை நாங்கள் கேட்டோம், கண்ணால் கண்டோம், உற்று நோக்கினோம், கையால் தொட்டு உணர்ந்தோம். வெளிப்படுத்தப்பட்ட அந்த வாழ்வை நாங்கள் கண்டோம், அதற்கு சான்று பகர்கிறோம். தந்தையோடு இருந்ததும் எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டதுமான அந்த நிலைவாழ்வு பற்றி உங்களுக்கு அறிவிக்கிறோம். தந்தையுடனும் அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவுடனும் நாங்கள் கொண்டுள்ள நட்புறவை நீங்களும் கொண்டிருக்குமாறு நாங்கள் கண்டதை நாங்கள் கேட்டதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களது மகிழ்ச்சி நிறைவடையுமாறு உங்களுக்கு இதை எழுதுகிறோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. தாயின் முகம் பார்க்கும் முன்னே, தந்தை கரம் சேர்க்கும் முன்னே, எந்த பெயர் சொல்லி என்னை அழைத்தவா, தாய் வயிற்றில் என் உருவம் அமைத்தவா. தாயின் முகம் பார்க்கும் முன்னே, தந்தை கரம் சேர்க்கும் முன்னே, எந்த பெயர் சொல்லி என்னை அழைத்தவா, தாய் வயிற்றில் என் உருவம் அமைத்தவா. என் வாழ்வில் நீ வந்தாய், என்னை பின் செல்கின்றாய். என் வாழ்வில் நீ வந்தாய், என்னை பின் செல்கின்றாய். ஏனென்றே அறியாமலே உன் வழியில் நான் வந்தேனே. தாயின் முகம் பார்க்கும் முன்னே, தந்தை கரம் சேர்க்கும் முன்னே, எந்த பெயர் சொல்லி என்னை அழைத்தவா, தாய் வயிற்றில் என் உருவம் அமைத்தவா. அழகாய் ஒரு தேசம், அதிலே இறை தேசம், நிஜமாய் நிறைவாய் உருவாகிட. அழகாய் ஒரு தேசம், அதிலே இறை தேசம், நிஜமாய் நிறைவாய் உருவாகிட. என்னை ஆவியினால் ஆட்கொண்டீரே, என்னை அபிஷேகம் செய்தீரே. என்னை ஆவியினால் ஆட்கொண்டீரே, என்னை அபிஷேகம் செய்தீரே. அன்பின் செய்தியை அகிலம் சொல்லிட, அகலா என்னையே அனுப்பும் தெய்வமே. அகலா என்னையே அனுப்பும் தெய்வமே. தாயின் முகம் பார்க்கும் முன்னே, தந்தை கரம் சேர்க்கும் முன்னே, எந்த பெயர் சொல்லி என்னை அழைத்தவா, தாய் வயிற்றில் என் உருவம் அமைத்தவா. தாயின் முகம் பார்க்கும் முன்னே, தந்தை கரம் சேர்க்கும் முன்னே, எந்த பெயர் சொல்லி என்னை அழைத்தவா, தாய் வயிற்றில் என் உருவம் அமைத்தவா. Alleluia.
தேவா உம்மை வாழ்த்துகின்றோம். ஆண்டவர் நீரென போற்றுகின்றோம். மறை சாட்சியரின் வெண்குளவும் நிறைவாய் உம்மை போற்றிடுமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 20 வசனங்கள் 2 முதல் 8 முடிய. வாரத்தின் முதல் நாளன்று மகதலா மரியா சீமோன் பேதுருவிடம் இயேசு தனி அன்பு கொண்டிருந்த மற்ற சீடரிடம் வந்து, ஆண்டவரை கல்லறையிலிருந்து யாரோ எடுத்து கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே வைத்தனரோ எங்களுக்கு தெரியவில்லை என்றார். இதை கேட்ட பேதுருவும் மற்ற சீடரும் கல்லறைக்கு புறப்பட்டனர். இருவரும் ஒருமித்து ஓடினர். மற்ற சீடர் பேதுருவை விட விரைவாக ஓடி முதலில் கல்லறையை அடைந்தார். அவர் குனிந்து பார்த்த பொழுது துணிகள் கிடப்பதை கண்டார். ஆனால் உள்ளே நுழையவில்லை. அவருக்கு பின்னாலே சீமோன் பேதுரு வந்தார். நேரே அவர் கல்லறைக்குள் நுழைந்தார். அங்கு துணிகளையும் இயேசுவின் தலையை மூடியிருந்த துண்டையும் கண்டார். அத்துண்டு மற்ற துணிகளோடு இல்லாமல் ஓரிடத்தில் தனியாக சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது. பின்னர் கல்லறைக்கு முதலில் வந்து சேர்ந்த மற்ற சீடரும் உள்ளே சென்றார், கண்டார், நம்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இதயங்கள் தந்த காய் போல இருப்பதை நானும் எடுத்து வந்தேன். கொடைகளில் எல்லாம் சிறந்த என் இதயம் கொடுப்பது நலமென படைத்து நின்றேன். இடையர்கள் தந்த காணிக்கை போல இருப்பதை நானும் எடுத்து வந்தேன். கொடைகளில் எல்லாம் சிறந்த என் இதயம் கொடுப்பது நலமென படைத்து நின்றேன். இயேசு பாலனை ஏற்றிடுமே, நேசராஜனை ஏற்றிடுமே. இயேசு பாலனை ஏற்றிடுமே, நேசராஜனை ஏற்றிடுமே. இடையர்கள் தந்த காணிக்கை போல இருப்பதை நானும் எடுத்து வந்தேன். கொடைகளில் எல்லாம் சிறந்த என் இதயம் கொடுப்பது நலமென படைத்து நின்றேன். சகோதர சகோதரிகளே, 2024 ஆண்டு புனித செபஸ்தியாரின் வாயிலாக நாம் பெற்றுக்கொண்ட எல்லாவித நன்மைகளுக்கு நன்றி செலுத்தி ஒப்பு கொடுக்கக்கூடிய இந்த கல்வாரி பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் காட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கும் காணிக்கைகளை ஏற்று புனிதப்படுத்தும்மை வேண்டுகின்றோம். இதனால் திருவிருந்து என்னும் ஊற்றிலிருந்து உம் திருத்தூதர் யோவானுக்கு நீர் வெளிப்படுத்திய நிலையான வாழ்வு தரும் வார்த்தையின் மறைபொருளை நாங்களும் இவ்விருந்தின் வழியாக புரிந்து கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பிவிடும். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அதே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே,
என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எமக்கு மீட்பு தரும் உறவு பரிமாற்றம் கிறிஸ்துவில் இன்று ஒளி வீசுகின்றது. ஏனெனில் உமது வாக்கு வலு குறைந்த எங்களில் இயல்பை எடுத்த போது சாவுக்குரிய மனித தன்மை முடிவில்லாம் ஆட்சி பெறுவதோடல்லாமல் நாங்களும் வியப்புக்குரிய இந்த உறவு பரிமாற்றத்தால் நிலை வாழ்வுக்கு பங்கு பெறுகின்றோம். ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேற்றி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. எபேசு நகரிலே யோவான் நற்செய்தி அறிவித்துக் கொண்டிருந்த பொழுது அவரை விரும்பாத பிடிக்காதவர்கள் அவர் அன்று அந்த ரச கிண்ணத்திலே அந்த ரசத்தோடு விஷத்தையும் கலந்து வைத்தார்கள். ஆனால் ஆண்டவருடைய அற்புதம் என்னவெனில், அவர் அந்த ரச கிண்ணத்தை உட்கொண்ட நேரத்தில் அந்த ரச கிண்ணத்தில் இருந்து அந்த விஷத்தை ஒரு பாம்பானது எடுத்து மாற்றியது என்று வரலாறு சொல்லுகிறது. இன்று நாம் ஒவ்வொருவருமே இந்த கல்வாரி பலியில் பங்கு பெற்றிருக்கிறோம். ஆண்டவரை பார்த்து நீங்க கேளுங்க, உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய விஷத்தன்மைகள், எதிரிகளால் துரோகிகளால் ஏற்பட்ட அந்த விஷங்கள், விஷம் என்ற அந்த தீய சக்திகள், அந்த தீய சக்திகளால் போராடக்கூடிய நிலைகள் எதுவாக இருந்தாலும் இன்று இந்த நேரத்தில் ஆண்டவர் இயேசுவினுடைய இந்த இரத்தமாக மாறக்கூடிய இந்த தருணத்தில் என்னுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பொல்லாப்புகளும் தீமைகளும் தீய சக்திகளும் எதிரிகள் துரோகிகள் செய்த எல்லா விதமான நிலைகளும் இந்த நேரத்தில் எடுத்து மாற்றப்படுகிறது என்ற நம்பிக்கையோடு, ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் பரவி இருக்கக்கூடிய மது கத்தோலிக்க திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், ஏனைய ஆயர்கள், குருக்கள், துறவியர், இறை மக்கள், குறிப்பாக இந்த வருடத்தின் கடைசி வெள்ளியாகி இந்த ஒரு நாளிலே முத்துல்லாபுரம் புனித செபஸ்தியார் திருத்தலத்திற்கு நம்பிக்கையோடு வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதித்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இரண்டு கரங்களையும் நாம் உயர்த்தி பிடிப்போம். எல்லோரும் இரு கரங்களை உயர்த்தி பிடிங்க. உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லா விதமான அந்த தீமைகளும், அந்த தீய சக்திகளும், பொல்லாப்புகளும் உங்களுடைய வாழ்வையும் உங்களுடைய குடும்பத்தையும் அலைகழித்த அனைத்து தீங்கும் இந்த நேரத்திலே அகல இருக்கிறது என்ற அந்த நம்பிக்கையோடு ஆண்டவரை பார்த்து நாம் பாடுவோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விடுதலை அளிப்பவரே இறை, எங்களுடைய வாழ்வை அச்சுறுத்தக்கூடிய எல்லா விதமான நச்சு என்ற தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களையும் எங்கள் குடும்ப வாழ்வையும் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை வேண்டுகின்றோம். உமது பேரிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன். இந்த உலகம் தர முடியாத அமைதியை நான் உங்களுக்கு வழங்குகிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்கள் வாயிலாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே.
எங்களுடைய பலவீனமான வாழ்வை நீர் கண்ணோக்கி பாராமல் எங்கு கூடி நிற்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகளின் நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. பிறந்த பாலன் இயேசுவினுடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு வழங்கக்கூடிய அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். இதோ இறைவனின் செம்மறி வாழ்வு தருவதற்காக இந்த உலகத்திலே பிறந்தவர், பிறப்பின் வாயிலாக அன்பையும் மகிழ்ச்சியையும் வெளிச்சத்தையும் தந்த ஆண்டவர். இவருடைய விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேர் பெற்றோர். சொந்தம் தேடும் எந்த உள்ளம் இயேசுவே வாரும், சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். சொந்தம் தேடும் எந்த உள்ளம் இயேசுவே வாரும், சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். உணவாய் வந்த தெய்வமே உணவில் கலந்திடே, உறவில் நானும் வளர்ந்திட அருளை பொழிந்திடு. சொந்தம் தேடும் எந்த உள்ளம் இயேசுவே வாரும், சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். சொந்தம் தேடும் எந்த உள்ளம் இயேசுவே வாரும், சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். அமைதி முன்னில் காணும் போது வசந்த மலருதே, அன்பில் இணைந்து வாழும் போது நிறைவு நெஞ்சிலே நான்
வரவில் மகிழ்ந்தேன். அமைதி உன்னில் காணும் போது வசந்த மலருதே, அன்பில் இணைந்து வாழும் போது நிறைவு நெஞ்சிலே நான் தேடினேன் உன் வரவில் மகிழ்ந்தேன். வருந்தும் மனங்களெல்லாம் இயேசுவே உன் மார்பில் சாய்ந்திடவே, பேரருள் பொழிந்திடவா. துணையென நீ வருகையில் தயக்கமில்லையே, துயிலும் போதும் நடக்கும் போதும் கலக்கமில்லையே. துணையென நீ வருகையில் தயக்கமில்லையே, துயிலும் போதும் நடக்கும் போதும் கலக்கமில்லையே. சொந்தம் தேடும் எந்த உள்ளம் இயேசுவே வாரும், சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். வாக்கு மனிதரானார், நம்முடைய குடிகொண்டார். அவரது நிறைவிலிருந்து நாம் அனைத்தையும் பெற்றுக்கொண்டோம். நன்றி கூறி மன்றாடுவோம். வாழ்வழிக்கும் வள்ளலே இறைவா, மனிதரான வார்த்தையை திருதுதரான யோவான் போதித்தார். நாங்கள் கொண்டாடி மறைபொருள் வழியாக அவ்வார்த்தை எங்களிடையே என்றும் குடிகொள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இறைவராமரிப்பில் நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. நகரின் செபஸ்தியாரை உன் திருத்தலம்
விளக்கம் பெற்றவரா வேதம் படி நடப்பவரா அற்புதத்தை அதிசயத்தை நமக்கெனவே செய்பவரா வேத விளக்கம் பெற்றவரா வேதம் படி நடப்பவரா கிறிஸ்து வழி செல்பவராம் மனுக்குலத்தை காப்பவராம் கிறிஸ்து வழி செல்பவராம் மனுக்குலத்தை காப்பவராம் அழைக்கிறார் செபஸ்தியாரே இந்த பூலோக வாழ்வில் பொல்லாங்கு நீங்கி மேலான வாழ்வு வாழவே அழைக்கிறார் செபஸ்தியாரே மகிமை ராணி